எல்லாம் கவனமாக கவனிங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் எத்தனையோ திருவிழா வந்து போகுது. இப்போ மற்ற ஜனங்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்க, பொங்கல் கொண்டாடுறாங்க, எத்தனையோ பகுதியில் நம்ம பார்க்குறோம். நாம் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், அதே போலதானா அப்படின்னு பார்த்தா வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு நிறைய விஷயங்கள்ல. பண்டிகை கொண்டாடும் பொழுது ஏழைகளோடும் ஊனரோடும் சப்பானியோடும் கொண்டாடுவாயாக அப்படின்றத நேற்று கூட பார்த்தோம் ஈவினிங். ஏழைகளை விசாரிப்பதே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, வாழ்ந்து காட்டுவதே. அப்ப கிறிஸ்துமஸ் அன்றைக்கு மட்டும் நன்மை செய்யலாமா? இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துமஸ் என்னமோ கிறிஸ்துமஸ் ஒரு மனிதனுக்குள்ள முதல்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? எல்லாரும் கொண்டாடுறது போல நாம கொண்டாடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. போட்டிக்கா தீபாவளிக்கு வேட்டு போட்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம வேட்டு போடணுமா? ஒரு கிறிஸ்தவர்கள்னா யாரு? மற்ற ஜனங்களை போல வாழ்வது வாழ்க்கை அல்ல. அதாவது சத்தியம் கேட்கும் பொழுது கவனம் வேண்டும் பின்னாடி இருக்கிறவங்க. ஏன்னா சில நேரத்தில் எனக்கு கடுமையா நான் சாடி இருக்கேன். கிராமத்து ஜனங்களா இருந்தாலும் ஒழுங்கா வசனத்தை கேட்கணும். வளர்றதுக்கு தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். ஆவியில வளரணும். நம்ம என்ன செய்யணும்? இந்த புது வருஷம் வேற பிறக்க போதே இந்த வருஷத்துல நம்ம எப்படி வாழணும்? வாழ்க்கை வாழ்வதே கிறிஸ்துவ வாழ்க்கை, மனம் போல வாழ்வதற்கு அல்ல. இந்த விழா எடுக்கிறோம்னா நாம எப்படி மனம் திரும்புறோம், என்ன செய்ய போறோம், இந்த புதிய வருடத்துல எப்படி வாழ போறோம்னு ஒரு திட்டத்தை தீட்டுறதுக்கு தான் அந்த நாள். ஏன்னா அவருடைய வருகை எந்த நாளோ எந்த நாளிகையோ தெரியாது. எந்த நாளிகை என்றால் ஒரு நொடி பொழுது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்றாரு. வர்றவரை எப்படி வரவேற்க தயாரா இருக்குமா? வரவேற்கிறவர்கள் இருந்தால் வருவார். பூமிதான் வேண்டும் இந்த கிறிஸ்துவ மக்கள் வாழ்ற வரைக்கும் இயேசு கிறிஸ்து வர முடியாது. பரலோகம் தேவை, பரலோக சாட்சியை ஏற்றுக்கொள்றோம் அப்படின்ற ஒரு கூட்டம் உருவானாதான், பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கிற கூட்டம் உருவானாதான் ஆண்டவர் வர முடியும். இப்ப ஏசாயா 58வது அதிகாரம் பார்க்க போறோம். பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்துக்கங்க. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல ஒரு சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இப்போ ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஆபிரகாம் சந்ததி, நாங்க இஸ்ரவேலர். அப்ப ஏசாயா 58 கன்ஃபார்மா என்ன செய்யணும்? அவங்க சாப்பிட்டாகணும் இந்த உணவை. இங்க வேத வசனம் சொல்லுது, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனங்களுக்கு அவர்கள் மீறுதலையும் அவர்கள் பாவங்களையும் தெரிவி. உலகம் முழுவதும் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் பெருகிடுச்சு. பெருமை வேற, நாங்க தான் அதிகம், உலகத்துல கணக்கெடுத்து பார்த்தா கிறிஸ்தவர்கள் தான் அதிகம் அப்படின்னு பெருமை. வெட்டி பெருமை நம்மளுக்கு தேவையில்லை. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனங்களுக்கு என் நாமத்தை சொல்ற ஜனங்களுக்கு அவருடைய மீறுதல்களையும் அவர்கள் என்ன பாவம் செய்கிறார்கள், எப்படி மீறுறாங்க, பரலோக பாதைகள் நடக்கிறாங்களா, மீறி உலக பாதைகள் நடக்கிறாங்களா. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி சொல்லுன்னா எங்க சத்தம் உயருது? இப்ப நாம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கிராமம் எங்கும் போய் உலகம் எங்கும் போய் சகல ஜாதியாரிக்கு சீசராக்கி இதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சீசராக்காம ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. சீசர் ஆகாம ஞானஸ்நானம் எடுத்திருந்தா வேஸ்ட். நான்
படிச்சோடனே நினைச்சேன் நம்மளாம் வேஸ்ட். நான் ஞானஸ்நானம் எடுத்துறது ஒரு ஞானஸ்நானம் இல்லைன்ற முடிவுக்கு வந்தேன். அடுத்த ஆண்டவர் வர்றாரு, அவர் ஆவியினோட அக்கறையினோட ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆண்டவர் பார்த்தோமா, அவர் என்ன ஆவியினோட அக்கறையினோட ஞானஸ்நானம் கொடுத்தாரா, இல்ல அவரை பார்க்கிறோமா, இல்ல அவரோட பேசுறோமா, இல்ல நம்ம பார்க்கிற ஆண்டவர் உண்மையான ஆண்டவரா கிறிஸ்தா? தரிசனத்துல பார்க்கிறது இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னா சாதாரணமா பார்க்க முடியாது. ஒரு இந்துக்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார், ஒரு பல தெய்வங்களை வணங்கினவங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார், அவங்களுக்கு முக தரிசனம் கொடுக்கிறார். ஆண்டவர் அறியாதவர்களுக்கு கண்டிப்பா அவர் தரிசனம் கொடுக்கிறார், அதுல மாற்றம் இல்ல. அறிந்தவர்களுக்கு அவரை அறிந்து சாட்சி கொடுக்கணும்னா மீண்டும் அவரை பார்க்க முடியாது. சும்மா வந்து பேசிட்டு போறதுக்கு அவர் ஒண்ணு சாதாரணமான கடவுள். கடவுள் என்பதை பார்க்கணும். கடவுளுக்கு பிரியமான மனிதனா நாம் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்ப ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா கிறிஸ்தவர்கள் நான் வாழ்வது நானல்ல, எனக்குள்ளே இயேசு வாழ்கின்றார். இயேசு எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இந்த கரம் என்னுடைய கரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய கரங்களா இருக்கிறது அப்படின்ற ஒரு வாழ்க்கை அவசியமா இருக்கு. என்னுடைய கண்கள் என்னுடைய கண்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய கண்களா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் எதை பார்த்துச்சு? ஒரு தேவாலயத்துக்கு போறாரு, போன உடனே அவன் 38 வருஷமா கூனியா இருக்கிற ஒரு கூனி அவருடைய கண்கள் பார்த்தது. அன்றைக்கு வேதவாரம் பரிச்சைகள் இருக்காங்க, யாரையும் என்ன பார்க்கணும். இவருடைய கண்கள் பார்த்தது என்ன? தன வருடங்களா 18 வருடமா கூனியா இருந்த ஆபிரகாம் குமாரத்தி அவருடைய கண்கள் பார்த்தது. அதுல ஓய்வு நாள் அவர் எப்படி சொத்தமாக்கலாம்? அங்க சொத்தமாக்குற வல்லமையில யாருக்குமே கிடையாது. எலியா எலிசாவை தவிர அவர் எல்லாருமே தீர்க்க தரிசனம் தான் சொன்னாங்க. அற்புத அடையாளம் என்பது வேதத்துல இயேசு கிறிஸ்து வந்த பின்புதான். இப்ப அவருடைய நாமத்தினாலே நடக்கும் அடையாளங்கள் நிறைய நடக்குது இந்த பூமியில. அவர் நாமத்தினாலே நடக்கின்றது. அதை சொல்லி வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் என்ன வாழ்ந்தேன், நான் என்ன சம்பாதிச்சேன், என் கைகளால நான் நடமான வேலையை செய்தேன், அதுல எத்தனை ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு நன்மை செய்தேன், அதான் வாழ்க்கை. தேவையில்லாம உங்களுடைய எண்ணங்கள்ல நாமளும் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுவான், ஒருத்தருக்கு போய் கை வச்சு ஜெபம் பண்ணுவான், இயேசுவின் நாமத்துல சாத்தான விரட்டுவான், அதெல்லாம் வந்து நடக்க அது அவர்களுடைய நாமத்துக்கு சொந்தமானது. அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. இதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. போய் ஒன்னொன்னே எல்லாரும் சந்தோஷமா வர்றாங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாம் எங்களுடைய நாமத்தை சொன்னோடனே எங்களுக்கு கீழ்ப்படிதான். ஆண்டவர் சொல்றாரு, இதற்காக சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுவதற்காக எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்க. ஜீவ புஸ்தகம் என்று உண்டு, ஞாபக புஸ்தகம் என்று உண்டு. ஞாபக புஸ்தகத்துல யார் பேர் எழுதினாரு? அவர் ஞாபகமா இருந்தீங்கன்னா, அவர் சிந்தையா இருந்தீங்கன்னா உங்க பேர் ஞாபக புஸ்தகத்துல இருக்கு. ஞாபக புஸ்தகம்னா அவரை ஞாபகத்துல வச்சிருக்கிறவங்கள அவர் எழுது நினைச்சிடாதீங்க. அவரை நீ ஞாபகமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாம தான் கடவுளா? அவர் கடவுளா? மனிதன் கடவுளா? இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனாக இந்த பூமிக்கு வந்தவர் தேவாதி தேவனா. அவரை பார்த்து ஒரு மனுஷனை கேட்கறதுக்கு நல்ல போதகர் என்றதுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கிறேன், எப்படி நல்லவன் என்று சொல்வானே, பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. சரி, அப்ப எல்லாருமே பாவம் செய்யலாமா? அந்த வசனத்தை போட்டுவாங்க மனுஷன். ஆண்டவர் சொல்றாரு, இதான் ஒருவர் தான் நல்லவன். அதனால தப்பு இருக்குதான் பிரதர். தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யா, ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்கு தரித்திருக்கிறது. பாவம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான். சுயநலமே பாவம். இப்படி பேச அப்படி பேச நான் இந்த இடத்துக்கு வரல, இந்த சபையை உண்டாக்கலாம். இப்படின்னா இப்படித்தான் பூசி மொழி பேசணுன்றது எனக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு எது பிடிக்குதோ அதை பேசிட்டு நான் போய்கிட்டே இருக்கணும். வேலைக்காரன் முதலாளியை மகிமைப்படுத்தணும், வேலைக்காரனுக்கு மகிமை தேவையில்லை. வேலைக்காரனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஒரு சகோதரன் நீங்க நினைச்சா போதும், ஒரு தண்ணி உணவு ஒரு சாப்பாடு கொடுங்க, அவ்வளவுதானே. இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தாரு? எனக்கே செய்தாரு. நொண்டி உணவு சப்பாடி ஊர்ல ஏகப்பட்ட ஏழைகள் இருக்காங்க. ஒரு தடவை கேட்கிறேன், ஏழைகளை விசாரிக்கணும். ஏழை யாரு? ஏழைகள் யாரு இருந்தார்? என்ன நீங்க வரல? ஏழைகள் இருக்கீங்க. ஆமா, அவனுடைய 12 ரூம்ல போட்டு ஒரு மாசம் நீ வாழ்த்து பாரு.
12 ரூம்ல நல்ல அக்னி நட்சத்திரத்துல தகரத்து கீழே ராத்திரி நீ கொசுக்கடியில தூய்பார் உனக்கு தெரியும் ஏழை யாருன்னு. ஒரு மனுஷன் தன்னையே உணர வைக்க மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனிதர்கள் உணர வேண்டிய காலம். யாராவது இருக்கலாம், அது எப்பேற்பட்டவங்களாக இருக்கலாம். கர்த்தருக்குள்ள நாம உண்மையா கடவுளுக்கு பயப்படுற மனச்சாட்சிக்கு பயப்படணும். முதல்ல மனுஷன் ஒரு இந்துக்களா இருந்தால் மனம் திரும்ப பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குன்னா மனச்சாட்சியை குறித்து பேசணும்னா மனச்சாட்சியில என்ன இருக்கு? ஆண்டவருடைய வித்து இருக்கா, சாத்தானுடைய வித்து இருக்கா? ஒரே வாரத்தில் முடிச்சு போக வேண்டியதானே. சாத்தானுடைய வித்து என்ன? போறாம எரிச்சல், கோபம், சுயநலம், காம விகாரம், விபச்சாரம், வேசித்தனம். அதாவது வேத வசனங்கள் வித்தியாசமா சொல்லப்படுது. ஒரு ஆம்பளையாளத்தான் இருக்கணும், ஒரு பொம்பளையாளத்தான் இருக்கணும். இதுல மாற்றம் ஏற்பட்டா பரலோகம் போக முடியாது. ஒரு ஆண் நேசிச்சான்னா பரலோகம் போக முடியாது. ஒரு பெண்ணை நேசிச்சா பரலோகம் போக முடியாது. கரெக்டா இருக்கு. இதுல சிக்கல் இருக்கு. பயப்படுகிறவர்கள் பயப்படுறாங்க பரலோகம் போக முடியாது. மனுஷனுக்கு ஏன் பயப்படணும்? யாருக்கு என்ன பயப்பட வேண்டியிருக்கு? உள்ளதா சொன்னா எதுக்கு பயப்படணும்? நியாயத்தை பேசுறா ஏன் பயப்படணும்? நியாயத்தை எங்க வேணுமாலும் சொல்லலாம். எந்த மனுஷரை ஏத்துக்கிடுவாங்க? இயேசு கிறிஸ்து நியாயம் உள்ளவர், இறக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். அவரை எப்படி சொல்றோம்? ஏசு எத்தனை தடவை கேட்கிறது? ஏன் கடைசி காலத்துல அவருடைய நாமம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. இரக்கமா இருக்கு, நீதியா இருக்கு, நியாயமா இருக்கு, உண்மையா இருக்கு. இவரே அவர். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது என்னுடைய சுபாவங்களை குறித்து சொல்லி அப்புறமேல என்னை அறிமுகப்படுத்து. எந்த மனிதனிடத்திலையும் நியாயத்தை பேசு, உண்மையை பேசு. என் நாமம் அதுவா இருக்கிறது. ஜீசஸ் கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? அவருடைய முழு ரூபம் என்ன? நியாயமும் நீதியும் உள்ளடக்கியவரா இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ மக்கள், ஒரு சபை அப்படி இருக்கா? நியாயத்தையும் நீதியும் உள்ளடக்கியதா இருக்கா? ஒரு பாஸ்டர் இருக்கிற ஒரு பாஸ்டர் ஒரு மனுஷன், அவனுக்குள்ள நியாயம், இரக்கம், உண்மை இருக்கா? இப்ப நானே இருக்கேன், நான் இருந்தேன், எனக்குள்ள நியாயம், இரக்கம், உண்மை இருக்கா? கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்காக, பூமியில் இருக்க அத்தனை ஜனங்களுக்காக தான் உயிரையும் கொடுத்தார். ஏன் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தோம்னா? ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காக உயிர் கொடுக்க கூட்டம் இருக்கு. உழைத்துக்கு வர்றவன் என்ன அர்த்தம்னு ஒண்ணும் புரியல. வந்தோடனே பாருங்க, டிவியை போட்டா உங்களுடைய காணிக்கையினால எனக்கு பிச்சை ஓடுங்க. இயேசு கிறிஸ்து பிச்சைக்காரரா? பூமியின் நிறைவு கர்த்தருடைய, பூமியின் நிறைவு கர்த்தருடைய. ஜனத்துக்காக தான் உயிரிலே கொடுத்தவரு. நான் 3 வருஷம் வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில ஜனங்களுக்காகவே வாழ்ந்து முடிச்சவர். கல்யாணம் முடிச்சாரா? பிள்ளை ஊட்டி இருக்கா? எப்பேற்பட்ட ஆண்டவரை நாம ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறோம். அப்ப நாம அவரை போல வாழ்ந்து காட்டுறது நியாயமான விஷயம். ஏன் ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துக்குரிய தசமாவது பூரா ஒன்னா திரட்டி போய் ஒரு கிராமத்துல போய் ஏழைகளை விசாரிச்சா அதுவே தேவனுக்கு மகிமை. பாட்டு மட்டும் பாடுறாங்க. தேவனுக்கே மகிமை, என் தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தேடி போய் ஏழை விசாரிச்சவனே. அப்படின்னு அவனுக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. ஏன் தேடி போய் விசாரிச்சா? உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரம் கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி வான்னு சொன்னார்ல. ஒரே வார்த்தை. அந்த மனுஷன், ஆண்டவரே உனக்கு நான் பின்பற்றி வரேன், உனக்கு என்ன பாருங்க, நான் ரொம்ப வசதியான, எனக்கு இருக்கிற வசதி ஓவர். உடனே சொன்னார், உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரம் கொடுத்துட்டு அப்புறம் என்னை பின்பற்றி வா. தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். யாரு? நான் செய்யலாம்ல, ஒரு 10 டிக்கெட் உள்ள விதவை பரதேசி எடுத்து வச்சுக்கிட்டு 10 டிக்கெட் உள்ள விதவை பரதேசிய சின்ன பையன் வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி நான் வந்து பார்க்கிறேன், இவங்களை நான் விசாரிக்கிறேன், ஒன்னு யார் அதை செய்ய சொன்னது? நீ முதல்ல உடச்சு உன் பங்க போடுறியா? அதே பேச்சு. அப்படி செய்யலாம். உன் பணம் அதுல முதல்ல விடுதா? இப்படிலாம் வாழலே எக்காலத்தை போல சத்தத்துல உயர்த்த முடியாது. பிச்சை எடுக்கிற எப்படி இருக்கா? ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், அல்லேலூயா,
எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிப்போமாக. இது புராடு. வார்த்தை எப்படி பேசணும்? மாய்மாலை எதுக்கு? மாயக்காரனே, அதே ஆண்டவர் சொல்றார், மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. மாயக்காரா, நல்ல மனுஷன் மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு தாங்கிட்ட உண்மை இருக்கணும், தாங்கிட்ட முதல்ல நியாயம் இருக்கணும், தான் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதல்ல புடிங்கி ஏறி ஊழியம் பண்ணணும்னா, ஊழியம் செய்யணும்னா, ஒரு சபையை கட்டணும்னா முதல்ல நீ பரிசுத்தமாகு. நாமளே ஊழியம் செய்யணும், முதல்ல நம்மள பார்ப்போம். நாம அந்த கெட்ட சுபாவம் நீங்க சுத்தமா இருக்குமா? ஃபர்ஸ்ட் நம்மள பானபலியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்காக அவர் சரீரத்தை பானபலியை ஒப்பு கொடுத்தவருக்கு நம்மளுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை ரூபம் கொடுத்த, நமக்காக அடிமை ரூபம் கொடுத்த அவருக்கு, இந்தாங்க ஆண்டவரே இந்த சரீரத்தை உமக்கு அடிமையாக்குகிறேன். எனக்கல்ல, எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக, விபச்சாரத்துக்காக, வேசித்தனத்துக்காகவோ, பண ஆசைக்காகவோ, பொருளாசைக்காகவோ, இந்த உலகத்தை ஆளுன்றதுக்காகவோ எனக்கு இந்த சரீரத்தை பயன்படுத்தாமல் நீ எனக்காக பாட்ட பாடி நிறுத்தம் இந்த அவைகளை உமக்கு காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்தாச்சுன்னா 1 கோடி ரூபாய் கார்டு கேட்குமா? சௌதரி பேசுற மாதிரி நாங்க பேசுங்க, பேசிட்டு யாரும் பேச. தன்னைத்தானே வெறுத்தால் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி ஓட்ட வேண்டியதானே? இல்ல யாராச்சும் ஓசியா கூட கொடுப்பாங்க ஊழியத்துல, அதெல்லாம் கிடைக்கும். அது போதும் ஓட்டி முடிச்சிட வேண்டியதான வாழ்க்கைய. ஏன் உனக்கு கண்கள் நிச்சயம் வருது? ஒரு போதகரா இருந்துக்கிட்டு போதிக்கிற நீ உனக்கு நீயே போதிக்காமல் இருக்கலாமா? வேத வசனம் சொல்லுது. கோயில்களை அருவருக்கிற நீ கோயிலை கொள்ளையிடலாமா? திக்கற்ற பிள்ளை விதவ பரதேசிக்குரிய பணத்தை நீ கொள்ளையிடலாமா? எந்த ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முதல்ல நீ உழைச்சு சாப்பிட்டு அப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னா அந்த பூமியில மரியாதை இந்தியாவில். ஒரு இந்துக்களுக்கு போய் நானே இயேசு நல்லவனா, முதல்ல நான் நல்லவனா சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. திருப்பதி போனா கோடீஸ்வரன், பாண்டிமலை முருகனை கும்பிட்டா பெருமைதான். பெருமை அது உண்டாகும், அது கடவுள் தான். இயேசுன்ற கடவுளை கடவுள்ன்றியே அவர் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தவர். தன்னை தாழ்த்துகிறவனே இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்கார ஒரு மனுஷன். இயேசு என்னை வாழ வைத்தார், என்னை ஆசீர்வதித்தார், இந்த சாட்சியவே சொல்லி புளிச்சு சளிச்சு போச்சு. நான் எப்படி மனம் திரும்பினேன், நான் எவ்வளவு இழந்திருக்கேன் ஆண்டவருக்கு சொல்லுவோம் சாட்சிய கிறிஸ்துவ சமுதாயமே. காலம் பூரா அலட்சமாகுது. எந்த மீட்டிங்கை பார்த்தாலும் முக்கால போட அழுக, உன் கண்ணீரை துடைப்பாருங்க. சி 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 சி. அது அவருக்கு தெரியும், தான் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு. ஒரு தாய் தகவலுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன செய்யணும். பிள்ளை ஒண்ணு ரொம்ப அழுக வேண்டியது, அடம்பிடிக்க வேண்டியது கரெக்டா தெரியும். பார்த்தோன்னே தெரிஞ்சு பிள்ளைக்கு என்ன தேவை. முதல்ல பிள்ளையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உண்பா, எண்ணத்தை உடுத்துவா, எண்ணத்தை குடிப்போம்னாலே நீ எனக்கு பிள்ளை இல்லை. அதுக்காக நீ ஜெபம் பண்ணா எனக்கு பிள்ளை இல்லை. உலகத்தான் நாடி தேடு ஓடும். உலகம் அதுக்காக அழுகு, பிள்ளைக்காக அழுகு. அடுத்த வீடு விட்ட வீட்டுக்குள்ள உட்காந்து குறிச்சி வீடு சட்டை போட்டு அழுகு. நீ வீடு கட்டி கொடுத்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது போதும், எனக்கு இருக்கிற பணம் போதும், இது போதும், வேணாங்க எதுக்குங்க, நல்லா நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு சகோதரியினுடைய தேர்த்துதல உண்மையான ஒரு கிறிஸ்தவ சகோதரி. அதே மாதிரி மாமியாருக்கு மருமகளுக்கு, அதே மாதிரி மருமகளுக்கு மாமியாருக்கு, அதே மாதிரி தாப்பனுக்கு. ஆனா பிரிவினை வருதுல. பிரிவினையில நம்ம எப்படி ஜெயிச்சோம்? இருதயத்துல யாரை வச்சோம்? ஆண்டவர் சொல்ற பிரிவினை உண்டாக்கவே வந்தேன், பட்டயத்தை அனுப்பவே வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துர ஒரு சொந்த வீட்டாக எங்க எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி என் ஜனங்களுக்கு போய் இந்த ஜனத்தை வார்த்தையை நீ சொல்லிவிடு, சொல்லிடு. இல்ல நான் என்ன செய்ய போறேன், ஓ ஓ மகளை விட ஆண்டவர் நேசிக்கிறான்னு கேட்டு உன் மகளுக்கு செய்யற சீரா நிறுத்து, எனக்கு கொடுன்னு நான் பாஸ்டர் வாங்கிக்கிறதா? சத்தியம் எங்கு போய் சேர வேண்டுமா அங்கு போய் சேர வேண்டும். ஆண்டவர் திக்கற்ற பிள்ளை விதவ பரதைக்கு சொந்தக்காரர், ஏழைகளுக்கு சொந்தக்காரர். நான் இருக்கேன்னா உங்க பணத்தை ஏழைகளுக்கு கொடுங்க, அவர் நாம அப்பொழுதே உயர்த்தப்படும். என் பாக்கெட்டுக்கு அவசியமே இல்லை. இனி எத்தனை பேர் சொல்லுவாங்க, ஏன் வாங்கணும்னா தேவையில்லை. அவர் சொல்றாருல,
யார் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை குசியாது இருப்பான், அதன் ரசத்தை சாப்பிடாது இருப்பான். எவன் மந்தையை வைத்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான். சேலஞ்சு தான், நான் சாப்பிடுறது இல்லை, அவர் மாதிரிதான், பவுல் மாதிரிதான். ஏன் நீ பவுல் ஏன் அவரை பின்பற்ற முடியல? என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்க. நான் ஒருவனுக்கு ஒரு கெடுதியும் செஞ்சதில்லை. யாவருக்கும் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக என்னுடைய கையில வேலை செய்தது, நலமான வேலை செய்து என்னோட கூட இருக்கிறவங்களுக்காக இந்த கரங்களை வேலை செய்தது. சந்தோஷமா ஒரு குடும்பம் சந்தோஷப்பட்டோம். ஆண்டவர் எல்லாரையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் எத்தனையோ காரியங்கள் என்ன சந்தோஷப்படுத்தினார், அவர்களுக்கு நன்மை செய்தார். நாமளும் போய் அவருடைய நாமத்தினால நோய் சுகமாயிருச்சா சந்தோஷம், அதோட போக வேண்டியதானே. கையேந்தி நிற்குது. இது ஓங்கரமா இயேசு கிறிஸ்துவுடைய கரமா? அதான் பவுல் சொல்றாரு, நான் உழைச்சு என்னுடைய தேவனை மையப்படுத்தி போறேன் உடச்சாதியாருடைய தேசத்திலே. இது இந்திய தேசம். அந்த சாமியாருக்கு அங்கேயும் கோயில் உண்டியல், இங்கேயும் உண்டியல், அங்கேயும் கோயில், இங்கேயும் கோயில், அங்கேயும் கையெடுத்து கும்பிடுறது, இங்க இருந்து கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன். என்னங்கடா அங்கேயும் பஜனை பாடல், இங்கேயும் பஜனை பாடல். முதல்ல உருவம் சுத்தமா இருக்கும், சரீரம் சுத்தமா இருக்கு, பாடல் பாடல் யாரும் ஒன்றாலும் பாடலாம். சினிமாக்காரி கூட தான் பாடு சூப்பரா பாடலாம், சினிமாக்காரி கூட தான் பாடுறேன். அந்த பாடு கூட கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு ஒரு பாடல் வர்ற மனுஷன் பணத்துக்காக முதல்ல பாடலாமா? கேசட்டை போட்டு அதை வித்து நீ காசு ஆக்குற வெக்கமா இல்லையா உனக்கு? அதே நம்ம பாடல்கள் நம்மளுடைய அருமையான பாடகர் பாண்டியவர்களை நான் என்ன சொல்லலாம்னு அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஒரு நாளைக்கு அதை கேசட் போட்டு மியூசிக்கை போட்டு பாடலாக்குனால பைசா வாங்க மாட்டான். எங்க இருக்காரு? தேவையில்லை. எங்களுக்கு மெல்லடிக்க தெரியும், கட்டணம் கட்ட தெரியும், கொத்தனார் வேலை பார்க்க தெரியும், எல்லா வேலையும் பார்க்க தெரியும், ஆர்டருக்கு தெரியும், எல்லா வேலையும் செய்ய தெரியும். பலன் உள்ள வரைக்கும் வேலை பார்க்கிறோம். பலன் இல்லாதவா பலன் இல்லையா சபை பார்க்கணும். 60 வயசு 65 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல என்ன வேலை செய்ய முடியும்? சபை சந்திக்கும் அந்த மனுஷனை, அந்த மனுஷியை. அதான் பவுல் சொல்றாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாததால் அவன் சாப்பிடவும் கூடாது. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாததால் அவன் சாப்பிடவும் கூடாது. இப்ப நான் இருக்கேன் பாஸ்டர், உங்களோட ஒரு ஆள் வேலை செய்யாம இருக்கீங்க, ஏப்பா வேலை செய்யறேன்னு கேட்டா நீங்க உடனே கேட்கணும், நீ என்ன பெரிய ஒழுக்கம், நீ முதல்ல வேலையை பார்த்து நீ முதல்ல ஊழியத்தை பாரியா, அப்புறத்துக்கு எனக்கு வந்து நான் சும்மா வீட்டுல இருப்பேன், நான் கொண்டாடி எத்துவேன், நான் சாராயம் குடிப்பேன், நீ யார் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாதான் ரோசா வரேன். நானே ஒரு சோம்பேறி, நான் ஒரு சோம்பேறி போய் என்ன செய்யறது நூறுத்தனை பார்த்தேன். வேலைக்கு போங்க பிரதர், இப்படி இருந்தா என்ன நியாயம்? உங்க மனைவிக்கு நீங்க சேலை எடுத்து கொடுக்குற, நீ எப்படி சேலை எடுத்து கொடுக்குற? நீ உழைச்சு உன் சொந்த காசுல சேலை எடுத்து கொடுக்குற? ஒரு சொந்த பணத்துல சொந்த வீட்டை விசாரிக்க நீ திராணி இல்லாதவன், நீ எப்படி மந்தையை விசாரிப்பாய்? வேத வசனத்தின்படி பேசுறேன். உள்ள இருக்கிறத நான் வெளியே எடுத்து பேசலாம், உள்ள இருக்கிறத மட்டும்தான் பேசுறேன். உன்னால உன் சொந்த வீட்டை விசாரிக்க திராணி இல்லை. வாசனத்தை அர்த்தத்தை சரியா சொல்லு. ஒரு கணவன் மனைவியை ரசிக்க முடியுமா? மனைவி தான் கணவரை ரசிக்க முடியுமா? முடியாது. ஆண்டவரால தான் முடியும். பேசுறது பேசணும், கடமையை முடிக்கணும். ஆனா பவுல் சொல்றாரு, நீ உழைச்சு உன் வீட்டுக்கு நீ சாப்பாடு போடலையே, நீ பிறரை எப்படி நீ விசாரிக்கணும்? உன் சொந்த குடும்பத்துல உன் சொந்த வீட்டையே உனக்கு விசாரிக்க திராணி இல்லையே. சத்தியத்தை சொல்லுவான், விசுவாசித்தா ரசிக்கப்படுகிறீர்கள், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். அது மனைவியா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தாபனா இருக்கட்டும், அனந்தமியா இருக்கட்டும், ஆளா இருக்கட்டும், எல்லாரும் விசுவாசியா? விசுவாசின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாய் கூட விசுவாசிக்குது, ஒரு பள்ளி கூட நான் கிறிஸ்துவுக்கு, நான் ஏசு கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு பாத்தீங்கன்னா குடிக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பார்க்கலாம். பண்ணி நாய் தான் கற்கிறதையே திரும்ப தின்பது போல கொண்டாடிட்ட முதல் நாள் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், அடுத்த அதே குடி. கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கு. இந்த சமுதாயம் உண்மையா இல்லாட்டி நான் கிறிஸ்தவன் நம்ம பழைய சாமியை கும்பிட்டு ஓடியே போயிடும்.
அந்த சாமியை கும்பிட்டு போயிடுறது மரியாதை. அப்படி ஒரு பேச்சு பேசத்தான் எனக்கு அழைப்பு. எனக்கு எதை பத்தியும் கவலை. என் தாப்பன் உண்மையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய கூட்டம் பரிசுத்தமா இருக்கும். வேசிக்கு இடம் இல்ல. சபையில வேசியா இருக்கிறவருக்கு எப்படி மனவாளை வருவாரு? ஒரு வேசியை போய் எப்படி திருமணம் முடிப்பாரு இயேசு கிறிஸ்து? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். வேசியை எப்படி கல்யாணம் முடிக்க வருவாரு? யாருதான் முடிப்பா? ஒரு பொண்ணு வாங்க போறா, அது வந்து இப்படி திருதியாண்டா உடனே ஆசையா போய் முடிச்சிருவோமா? ஒரு ஆம்பளை மனவாளன் இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக சபை பரிசுத்தாக வேண்டிய கண்டிஷன்ல பெருக்கு. 21ஆம் நூற்றாண்டு கேவலம் வெளியே சொன்னா அன்னைக்கு பேதத்துல படிச்சு பார்த்தா கடைசி காலம், இன்னைக்கு நாம பிரசங்கம் எடுக்கிற கடைசி காலம். என்ன ஒரு நியாயம்? நியாயம் பின்னிட்டு ஆகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. இடருக்கு இடறி, அனைவரால் இடறி சத்தியம் தள்ளுபடி ஆகி குப்பத்தொட்டிலே கிடக்க உன்னை போல் பிறரை நேசிக்கிற வசனம். ஒரு சபையில் நிறைவேற்றப்பட வேண்டிய வசனம் என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை பிறர்க்கும் செய்வீர்களாக. இதுதான் உபாச ஜபம், இதுதான் ஆராதனை, இதுதான் பிரசங்கம். மனம் திரும்பு. நாம் எப்படி நல்லா வாழ்றோமோ அப்படி பிறருக்கு நல்லா வாழணும்னு வாழ சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் தான் சபை. அது ஆலயம் அல்ல. மனிதன் கைவனால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாய் இது அந்த மண்டபத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஆண்டவர் இருக்க, அது எந்த இடமா இருக்கட்டும். இதோ எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கா ஆசைப்படுறாரு. உங்களுக்குள்ள நீங்க ஆசைப்பட்டீங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதோ பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஒரு சேனல் இருக்கு. வாயை சுத்தம் பண்ணிட்டா இருதயம் சுத்தமாகுது. ஒரு மனுஷனுடைய இருதயம் நிறைவினால் பேசு. இருதயத்தின் நிறைவை வாய் பேசு. நீங்க எங்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில பேசி பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையாருக்கு மாத்தி பேசினா அடி விழுங்க. ஒரு நாய் பண்ணிக்கு அடி விழுங்க. எத்தனை தடவை குளிப்பாட்டினாலும் ஒரு மனுஷனுக்கு சுத்தம் பண்ணாலும் மீண்டும் என்ன செய்யறான்? அந்த மனுஷன் கெட்டு போக கூடாது. அதான் கெட்டு போனா பண்ணி நாய் தான் கக்கடதை தின்பது போல ஆண்டவரை நாளைக்கு குவிக்க மாட்டேன், நாளைக்கு கோவிச்சிட்டேன். அப்ப நாய் அதாவது அடுத்த வசனத்தை பார்ப்போம். 2வது வசனத்தை பாருங்க. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற மற்ற ஜாதிகளை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழியை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். மற்ற ஜனங்களை போல அவங்க போவாங்க கோயிலுக்கு. எப்படி போவாங்கப்பா? யாரையும் நாசமா போடுவாங்க, யாருக்கும் நல்லா செய்ய மாட்டாங்க, எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க. அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் இந்த நியாயங்களை தெரிந்து கொண்டு என்னிடத்திலே சேர விரும்புகிறார்கள். இப்போ பூமியில இருக்க ஜனங்களை போல புத்தியை வச்சுக்கிட்டு சிந்தையை வச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒரு போர்வையில் நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பொட்டு வைக்காம யாரும் கேட்பாங்க, யாரு பொட்டு வைக்கிறோமோ வைக்கலையோ அது பெரிய பிரச்சனை. ஆண்டவருக்கு வாசம் பண்றாரோ அதான் பெருசு. மற்ற ஜனங்கள் எல்லா கோயிலுக்கும் போகலாம், அவங்க எப்படியும் வாழ்ந்து அந்த இடத்துக்கு போகலாம். உலகாரையும் போகலாம். திருட போறவனே இந்த சாமியிட்ட போய், ஆண்டவரே கடவுளே நான் இன்னைக்கு திருட போறேன், ஒரு உண்டியில உடைக்க போறேன், அப்பா சாமி என்னை எவனும் பாத்துடக்கூடாது அப்படின்னு கும்பிட்டு அவன் என்ன செய்யறான்? திருட போறேன். மாமியாருக்குள்ள சைப்புத்தன்மை இல்லை, பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இப்படியே என்ன செய்வாங்க? அவங்க போய் 2 பேரும் கோயிலுக்கு போவாங்க. அதே போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நாமளும் சபைக்கு போகும்பொழுது அதே போல போனா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் என்னுடைய ஜனம் சேர விரும்புது, ஆனா மற்ற ஜனங்களை போல புத்தி வச்சுக்கிட்டு என்னைய என் பக்கத்துல வந்து சேர, என்னை தேட, என்னுடைய நியாயங்களை அறிய இந்த ஜனங்கள் விரும்புது. தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்களோ, எத்தனை இடத்துல சொல்றாங்க, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அக்கிரமம் செய்ய அவர்கள் புத்திசாலிகள், நன்மை செய்யவோ அவர்கள் மதியற்றவர்கள். வேதனை
ஒரு பழைய ஏற்பாடுக்குள்ள புலம்பி தள்ளிக்கார் ஆண்டவர். ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு புரட்ட எனக்கு மனசு கிடையாது. மற்ற ஜனங்கள் தேடுவது போல நாம இயேசு கிறிஸ்துவை தேட முடியாது. அவர் பரிசுத்தர், அவருக்கு குணங்கள் இருக்கு, ஆவியின் கனிகள் இருக்கு. நீடிய சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம், சந்தோஷம், சமாதானம், இரக்கம். இப்படிப்பட்ட பிரமாணத்துக்கு விரோதமான பிரமாணம் எதுவும் இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ற மனுஷனுக்கு எதிரி யாருமே கிடையாது, சாத்தானே கிடையாது. நீங்கள் நன்மை செய்கிறவர்களா இருந்தாலும் உங்களுக்கு தீமை செய்கிறவன் எவன் கேட்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு வந்து நிற்பாராங்க. இப்ப இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை பாருங்க, போட்டிக்கு நடக்கிற மாதிரி. அவங்க கோயில்ல கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீரியல் போடுவாங்க, அவங்களுக்கு வேட்டு போடுவாங்க, அவங்கள ஏழவாழைக்கு துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, அவங்கள இதே வேலையை தான் செய்வாங்க. இப்ப நம்ம கூட்டத்தை பாத்தீங்கன்னா இதே வேலை. அந்த கிறிஸ்துமஸ் எப்போ வரும்? ஆனா பண்டிகைகளா? பண்டிகை கிறிஸ்தவர்களா? ஒவ்வொரு நாளும் புதிதான ஒரு கிறிஸ்தவனுக்கு, உண்மையான ஒரு கிறிஸ்தவ மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யணும். என் சாப்பாட்டுல ஒரு ஏழை பங்கு இருக்கின்றத உறுதி பண்ணணும். அதனாலதான் நம்ம சபையில வார வாரம் உதவி செய்யணும். ஒரு வாரத்துக்கு ஒரு உதவி. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? மனிதனுக்கு கூட நியாயம் தெரியுது, ஆனா கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு நியாயம் தெரியல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிருக்காருன்ற வேதத்தை யாரும் சரியா படிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு புரியல. வேதத்துல அநேக பகுதிகள் நீ நன்மை செய், தான தர்மம் பண்ணு, ஒரு சோடு பால் அரைச்சிக்கு ஏழையை விட்டு போடாத. கிறிஸ்துமஸ் நாள்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு செருப்பு. அதே வேத வசனம் சொல்லுது, ஒரு சோடி பால் அரைச்சிக்கு ஏழைகளை விற்று போட்டார்கள். நீதிமானை பணத்துக்கும் இயேசு கிறிஸ்துவ பணத்துக்கு விற்கிற உலகம் இது. இதை எடுத்துட்டு வந்தா எல்லாரையும் நம்பலாமா? உயிரை கொடுத்து இந்த வார்த்தையை சொல்ல, உயிரை கொடுத்து சொன்னா பணம் பெருசா தெரியுமா? ஏன் சம்பாதிச்சு பவுல் அதான் பண்ணார், வெளிநாட்டுல போய் ஊழியம் பண்ணும் பொழுது. அதனாலதான் அவர் தைரியமா பேசுறார். சத்தியத்தை போதிக்க போயிடுச்சு. அப்போ சொல்லிட்டார் பவுல், நான் போன முன்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அன்னைக்கே ஓநாய் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா ஆட்டுத்தோலை போர்த்துன கூட்டம் நாம நினைக்கிற மாதிரி இல்ல. உங்களுக்கு எவ்வளவு சுயநலம் இருக்குன்னு நினைச்சு பாத்துக்கங்க. உங்களால 4 மனுஷனுக்கு கொடுக்க முடியுமா? வருமானம் வந்து பீரோல பூட்டி வச்சா சந்தோஷப்படுவான். பீரோல இருந்து எடுத்து ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும்னா சாதாரணமான விஷயம் இல்ல. சேர்த்து வைக்கலாம், பலவந்தம் பண்ணி அதை கொடுக்கணும். எப்படி நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவர்கள் பாக்கியவாங்க. கொடுக்கிறது அப்படி பசிதாக வேணும். சேர்த்து வைக்கிறதுனால நம்மளுக்கு பசிதாகம் இருக்கு. 50 பவுன் சேர்த்துட்டேன், 100 பவுன் சேர்த்துட்டேன், என் மகளுக்கு 150 பவுன் சேர்த்துட்டேன், 200 பவுன் சேர்த்துட்டேன். பொக்கிஷங்களை பூமியிலே உங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். எங்க இந்த வார்த்தையை எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி இந்த ஜனத்துக்கு சொல்லு, நீ ஊழியக்காரன். பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இயேசு கிறிஸ்து. இங்க பிரசங்க எப்படி இருக்குன்னா, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு தான். கடவுளே பேசின வசனம் புதிய உடன்படிக்கையின் மூலம் இயேசு கிறிஸ்துவை பேசின வார்த்தை. இதற்கு எதிராக யாரும் கருத்து சொல்ல முடியாது. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். எங்கள் திருடன் அணுவான், பூச்சி அரிக்கும், திருடை கண்ணமிட்டு திருடுவான். பூச்சி அரிக்கும், உடல் அரிப்பு வரும், ஹார்ட் அட்டாக் வரும். அதான் சொல்றாரு, உங்களுக்கு உள்ள வீடு விட்டு பிச்சை கொடு, அப்பொழுது சாலமோனம் சுத்தமா இருக்கும், சரீரம் சுத்தமா இருக்கும், பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நிறைய கருத்துக்களை நாம பகிர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்ப சொல்றாரு, இப்படி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு
என் ஜனங்கள் என்னிடத்தில் நியாயங்களை அறிய விரும்புகிறார்கள், என்னிடத்தில் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் என்று விரும்புகிறார்கள். அது தவறு அப்படின்னு என்ன சொல்றாரு? ஏசாயா 58 சொல்றார் பாருங்க. நீதி நியாயங்களை நடத்தி விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். மற்ற ஜனங்களை போல அவர்கள் நீதி நியாயமா அவருடைய தேவங்களை பின்பற்றுவது போல. ஒவ்வொரு சாமிக்கு ஒரு நியாயம் இருக்கும். இந்திய தேசம் இருக்குன்னா ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு நியாயம் இருக்கும். ஒவ்வொரு கடவுள் பக்கத்துல போகணும்னால அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அந்த கடவுள்கிட்ட எப்படித்தான் போகணும்னு ஒரு வழி இருக்கும். நாளே வழியும் சத்தியம் ஜீவனா இருக்கு என்று சொல்றாரு. சத்தியம் இவர்கிட்ட போறவங்க எப்படி போறாங்க? தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். கொடு, அப்பொழுது அவனுக்கு கூட கொடுக்கப்படும். அமைக்கு குளிக்கு சரிந்து உன் மடியில விழுந்து ஓடுவார்கள். ஏழைகளுக்கு கொடு. நொண்டி ஊழல் சப்பானே பார்த்தா கொடு. உன் பக்கத்து வீட்டுல முடியாம இருந்தா கொடு. கொடுத்துட்டு திருப்பி வாங்கணும்னு நினைக்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றது. ஒரு சத்துக்கு தந்தபடி கொடு. கைமாறுகிறதாமல் கடை கொடு. உடனே எங்கிட்டு கொடுக்குறது? கைமாறுகிறதாம கொடுத்தா நல்லா இருக்கு. இந்த அண்ணன் பேசுறது அண்டை நீர் மசாலா அரைச்சுவாங்க. இந்த ஏழை வாழை ஏழை கழுதைக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம பாஸ்டருக்கு கொடுக்கணும். மனுஷன் எப்படி நம்மளுக்காக திறப்பட நின்று உசுர ஒடுக்குறாரா? தான் ஜீவனை வருத்து விடாவிட்டால் நீ எனக்கு சீசனா இருக்க மாட்டாய். ஊழியத்துக்கு வந்த பின்பு கோட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சபையில முதல்ல ஒரு ஏழைகளை முதல்ல பாரு. அதுலயும் ஓ உழைப்புல போட்டு எடுத்து போட்டா பரவாயில்ல. ஆண்டவருடைய பணத்துல எடுத்து போடாத. பிள்ளைகிட்ட டிக்கெட் ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட போக வச்சாரு. ஒரு சபையில கடைபட்டு கிடக்கு ஜனம். ஒரு சபையில கடைபட்டு கண்ணீரோட ஒரு விதவை தான் மகளை கட்டி கொடுக்க முடியாம பாடுபட்டு இருக்கு. அர்த்தமில்லாத ஒரு உலகம். நீ இறக்கமுள்ளவனா இருந்தால் அந்த சபையில இருக்க ஜனங்கள் முழுவதும் இறக்கமா இல்லாம இருந்தா எல்லாம் இல்லாம தான் இருக்கும். ஒரு மந்தையை நடத்துகிற ஒரு மனிதன் முதல்ல சரியா இருக்கும். முதல் கோடல் முற்றும் கோடல் உலக மக்கள் சொல்றாங்க, பெரியவர்கள் சொல்றாங்க. 5 விளையாது 50 விளையாது. சபைக்குள்ள வந்தோடனே தர்ம சிந்தனையை சொல்லிக் கொடுக்கிறேன்னா உனக்குள்ளத பிறர்க்காக வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசியை வளர்க்கலன்னா பிரயோஜனமே கிடையாது. நான் ஒரு இந்துக்களை போய் நியாயத்தை சொல்லணும் உடனே ஏத்துக்குவாங்க. நீங்க சொல்றது சரி, உடனே ஆண்டவர் அவங்களை சோப்படுத்துவாரு. அதே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு போயிட்டேன்னா கேள்வி இருக்கும். கேள்வி 1000 கேள்வி. சில நேரங்களில் கண்டிஷன் போடுறது உண்டு. யாரும் எங்கேயும் பேசுங்க, வேதத்தை கேட்டுக்கு எதுவாக புரட்டுற ஒருவனை உங்க வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு நான் சொல்றேன். இடுக்கத்துக்கு எதுவா புரட்டி காட்டு. இந்த வேதத்தை புரட்டுகிற மனிதனே இதை இடுக்கத்துக்கு எதுவாக பரலோக ராஜ்யத்தினுடைய பாதை இடுக்கமா இருக்கிறது, நெருங்கலா இருக்கு, குறுகலா இருக்கு. அதில் பிரவேசிக்கிறவர் சிலர், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர் சிலர். அந்த சிலரை கண்டுபிடி. ஆண்டவருடைய வேலைக்காரனா இருந்தா அந்த நாட்டு எதிர்த்து உண்மையான வசனத்தை பேசும்போது பிதா நடாத நாட்டம்னா பிடிக்க எறியப்படும். பிதா ஒருவனை இழுத்துக் கொண்டால் அவர்கள் சபைக்குள்ள வருவாங்க. கர்த்தரே ஒரு சபையை வளர்க்கணும். இங்க இருக்கிற நாம் அனைவருக்கும் நான் எத்தனை வீட்டுல வந்து நான் கம்பல்சரி நீங்க வந்து உட்கார வச்சிருக்கேனா? உங்க வீட்டுக்கு வந்து எங்க சபைக்கு வாங்க யாரையும் கூப்பிட்டுருக்கேனா? தொடக்கத்தில் நான் போராடுறது ஒரே ஒரு மனிதனுக்கு. யாருக்கு? அவர் பவுலண்ணே. ஏன்னா நான் பவுலோபுரத்துடைய ஊழியத்தை செய்யற மனுஷன். நான் முதல்ல பார்த்து நான் விடாம ஒருத்தரை துரத்தி பிடிச்சேன்னா அவர் ஒருத்தர். அடுத்து நான் போராடிருக்கேன். அவர் அருமையான சகோதரர் நாகராஜன் வந்திருக்காரு. அவர்கிட்ட கடுமையா போராடிருக்கேன். அது சில நேரங்களில் சில பேருக்காக நான் போராடினது உண்டு. அது ஆண்டவருடைய முன்குறிப்பு. ஆண்டவருக்காக தன் ஜீவனையும் பொருட்படுத்தாம பேசணும். ஒரு கிராமத்துக்கு போனா அதிகாரம் கிடைக்கும். அப்படி ஊழியம் பண்ணா எந்த ஜனத்துக்கும் சுகமாக எங்க கிராமத்துக்கு போவோம். பேய் விசாவை கொண்டு வர என்ன கொண்டு வரட்டேன் சுகமாக கேளுங்க. ஆண்டவருடைய அதிகாரம் சும்மா கிடைக்காது, போராடினால்தான் கிடைக்கும்.
நான் உண்மையிலே நன்மை செய்யணும் மாறணும்னு நினைச்சேன். எனக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். 1 வருஷம் வைய ஆரம்பிச்சேன், 2 வருஷம் வைய ஆரம்பிச்சேன், இப்ப 6 வருஷமா அவங்கள வைக்கிறேன், திட்டுறேன், திட்டி தீர்க்கிறேன். ஆண்டவர் திட்ட சொன்னாரு, நான் திட்டுறேன். ஆனா யாரும் திருந்துற மாதிரி இல்லை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நன்மை செய்யறாங்க. அதுக்கு முதல் வாரம் என்ன செஞ்ச? அதுக்கு முதல் வாரம் என்ன செஞ்ச? நீங்களோ தரித்திரரை மிதித்து அவன் கையிலே சுமை சுமையாய் தானியத்தை வாங்கி வீட்டிலே குவித்து வைக்கிறீர்கள். கொடுக்காத மனுஷன் கொள்ளையடிக்கிறான். கொடுக்காத மனுஷன், ஏழைக்கு கொடுக்காத ஒரு கிறிஸ்தவ கூட்டம், கொள்ளக்கார கூட்டம். நீங்களோ தரித்திரரை மிதித்து அவன் கையிலே சுமையாய் தானியத்தை. ஆமோஸ்ல படிச்சு பாருங்க. ஆமோஸ்ல திருக்கரிசியோட புத்தகத்தை படிச்சு பார்க்கணும். ஏழவாளைய மிதிச்சு நடக்கிறது. ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். நாம அவ்வளவு சுகமா இருக்குமே, அட இந்த மனுஷன் எப்படி, இந்த மனுஷனுக்கு என்ன செய்யும்? ஏழையே இல்லைன்ற ஒரு உலகமா நினைக்கிறதா? சுயநலம் கூடி போச்சு. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நல்லா கொசு கடிக்காம தூங்கணும், இப்ப வேர்த்த ஏசி ஓடணும், ஃபேன் ஓடணும், ஃபேன்லயே நல்லா குவாலிட்டியான ஃபேனா இருக்கணும். ஏன் அதே மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்கும்போது சுத்தமா வாங்கி கொடுக்க முடியாது? நேற்று கூட அந்த சாட்சியை சொன்னேன். நம்ம பிள்ளைகளுக்கு சுடிதார் எடுக்கணும் போது எனக்கு மனசு கேட்கல, நல்ல விலைக்கு தான் எடுக்கணும். அதே மாதிரி அந்த பிள்ளைங்க நல்லா தான் இருக்கணும். ஆண்டவர் இந்த உலக மக்கள் தேடுவது போல அவருடைய தெய்வங்கள்ல, அவங்களுடைய நியாயங்கள்ல, அந்த கோயில்ல போய் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க தெய்வங்களை அவங்களுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. அவங்க அப்படி போய் அதை கும்பிடுறாங்க. நமக்கென்று ரூல் வேற. ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உனக்கு நீ எதை செய்யோ அதை பிறர்க்கும் செய்வாயாக. உங்களுக்கு நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை பிறர்க்கும் செய்வீர்களாக. இதுதான் வழி. இப்ப ஒரு தேவாலயத்துக்குள்ள, ஒரு தேவ சபை என்ற இடத்துக்குள்ள நாம நுழையணும்னா இந்த வசனத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களா இருக்கும். முழு இதயம், முழு ஆத்மா, முழு சிந்தையோடு, முழு பிணத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து உங்களுக்கு நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை பிறர்க்கும் 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 செய்வீர்களாக. பிறருக்கு செய்வீர்களாக. அப்படி தேடாத. மற்ற ஜனங்கள் சுயநலமா இருப்பாங்க, பீரோக்களை பூட்டி வைப்பாங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆவாங்க. நான் 5 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க. என் சாமி எனக்கு 5 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம அப்படி சொல்லலாமா? ஆண்டவர் அப்படியே சொல்லிருக்காரு. இன்னைக்கு சபையில சாட்சியை பார்த்தா, நான் முதல்ல ஒரு வீடு வச்சிருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன், எனக்கு 4 வீடு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனா புளிச்சமாவே புளிச்சமாவே வேதவாளர் பரிசேயருடைய புளிச்சமாவுக்கு எச்சரிக்கையா இருந்து சொல்லுங்க. புளிச்சமாவு உனக்கு இங்க சாப்பிட நல்லா இருக்கும், நெய் ரோஸ்டா இருக்கும், இங்க டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பிடலாம். பூமியை நீ சாப்பிட்டா பரலோகத்தை நீ சாப்பிட முடியாது. பூமியை வந்து எடுக்கிற மனுஷனுக்கு தான் பரலோக உணவாக உட்கொள்ள முடியும். பரலோகத்தை அந்த மண்ணா உனக்கு இனிக்கும். இப்ப பாருங்க, அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் கூப்பிட்டு வராது. கூப்பிட்டு வரும் பொழுது அந்த வனாந்தரத்துல வர்றாங்க. அவங்களுக்கு மண்ணா இடி, மண்ணாவை முதல்ல பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்து இதை நாங்க எப்ப வேவா சாப்பிடுறது? அந்த மண்ணா ருசிக்கல. மண்ணா ருசிக்கல. இன்னைக்கு வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வேத வசனம் நமக்கு ருசிக்குதான். எய்த்துல இருந்த மாதிரி கறி சாப்பிடணும்னாங்க. அங்க எய்த்துல இருந்த மாதிரி முளை மாதிரி தலை முடிச்சு வைக்கத்தனத்தோட வாழணும்னு நினைச்சாங்க. ஆண்டவருடைய சமூகம் அறிகிறது. அந்த ஜனங்களுக்கு மேலாகவும் கீழாகும். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே வர்றார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது மிகவும் சிக்கல். மன்னா தேவதூதர் சாப்பிட்டு அந்த மன்னாவை அவங்க உதாசீனப்படுத்துறாங்க. கறி வேணுமா? கறி சாப்பிடலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை.
ஆனா நம்ம எப்படி இச்சையோட சாப்பிடுறோம்? ஒரு ஏழைக்கு எடுத்து கொடுத்து சாப்பிட முடியாது, நல்லது, பிரஷர் வராது, சுகர் வராது. 4 பேர் எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எடுத்து கொடுக்கறது பெருசு. பண்டிகை கிறிஸ்தவர்கள் தானே. பண்டிகை என்றால் பண்டிகை அன்னைக்கு நன்மை செய்யுது. ஆனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நம்மளுடைய சாப்பாட்டு தட்டுல அனுதினமும் மற்றவங்களுக்கு பங்கு இருக்கு. ஏன் அந்த வசனம் சொல்ல ராமோஸ்ல, நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே சுமசுமையாய் தானியங்களை வாங்குகிறபடினாலே நாம கொடுக்கணும்னா கடனாளி ஆயிட்டோம். ஏழைக்கு இறங்குகிறவனை கர்த்தருக்கு கடை கொடுக்கிற கடை அடையுது. ஏழைக்கு இறங்குனா நம்ம கடை அடையுது. ஏழைக்கு இறங்காம சேர்த்து வச்சா கடன் பாரம் கூடுது. தங்கள் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையும் கொடுத்தபடினால் நாமும் அவர்களுக்கு தங்களுடைய ஜீவனை கொடுக்க, ஏழைகளுக்கு கொடுக்க கடனாளியாக. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போதே கடனாளி. இப்ப இந்திய தேசத்துல ஒவ்வொரு பிள்ளையும் கடனாளியை தான் பிறக்குது. இந்திய தேசத்துல பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கடனாளியை தான் பிறக்குது. அதுக்கு முதல்ல நம்ம ஏற்கனவே கடைப்பட்டு தான் பிறக்கிறோம். ஏழைக்கு செய்யறா கடனாளி, சேர்த்து வச்சா கடனாளி, 4 பேருக்கு கொடுத்தா முதலாளி. எஜமானுடைய பிள்ளை நீயும் எஜமான். எஜமான் ஆனந்த ஆசைப்பட்டீங்கன்னா 4 பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நாம நன்மை செய்கிறவர்களா இருக்கும். இப்ப வாருங்க, அடுத்த வசனத்தை பார்ப்போம். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இச்சைகளின்படி நடந்து போறான். உபவாச நாளில் பிள்ளையை கல்கட்டு, பிள்ளையை கூட்டு போனேன், மனைவிக்கு ஊசி போனேன், மனைவியை கூட்டு போனேன். இச்சையின்படி வீட்டில் டிவி ஒரு ப்ரோக்ராம் ஓடிக்கிருக்கேன். உபவாசம் மீட்டிங் முடிச்சோடனே சீக்கிரம் ஓடி அந்த சீரியலில் வந்து என்ன நடக்க போதா தெரியாது, தொடர்ந்து போட்டேன். கட்டாயமாக நம்மளுடைய இச்சை, அதாவது இந்த சிந்தைகள்லாம் நடப்பிக்கிறேன் கரெக்டா. ஒரு உபவாசம் என்பது சுபாவங்கள்ல முதல்ல சுத்தமாகும். ஆண்டவரை தேடுற விதம் வேறு விதமாக இருக்கிறது. அந்த ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க பார்க்காம இருக்கிறது என்னப்பா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உபவாசம் ஆண்டவரை ஏன் பார்க்கல? சில வீடுகளில் போனோம்னே, பிரதர் ஏன் பிரதர் எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யாம இருக்காரு? எனக்கு கேட்டோம். ஏன்னா இவங்களுக்கு அது கிடைக்கணும்னு அவர் ஏன் இப்படி மௌனமா இருக்காரு? இது என்னன்னு கேட்டு சொல்லுங்க. எப்படி கேட்க முடியும்? கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? அதே எசேக்கியேல் 14 சொல்றாரு, இந்த ஜனங்கள் என் ஜனம் போல வந்து முன்னாடி உட்காருவாங்க, நாடக நடிப்பா முக்கால் விட்டு அப்படியே ஒழுக்கமா வந்து அவருடைய இருதயமோ விக்கிரக ஆராதனைகளையும் கெட்ட சுபாவங்களையும் நிறைஞ்சிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் அந்த இருதயத்தை நிரப்பிருக்கு. இவர்களை இடத்தில் விசாரிக்க தகுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியே, இவர்கள் உன்னிடத்தில் வந்தால் என்னிடத்தில் விசாரிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நல்லா கவனம். அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இவர்கிட்ட வர்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், நாம எல்லாரும் மற்ற தெய்வங்களை வணங்கினவங்க. ஒரு கோயிலுக்கு போகணும்னா அந்த கோயிலுக்கு இப்படிதான் போகணும்னு ஒரு சட்டம் இருக்கு. ஐயப்பன் கோயில்னா அங்க எப்படி போகணும்னு ஒரு சட்டம் இருக்கு. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு போகணும்னா ஒரு சட்டம் இருக்கு. பழனிமலை முருகன் கோயில்னா ஒரு சட்டம் இருக்கு. அதே மாதிரி ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய சபையில நாம் அங்கத்தினராய் இணைய விரும்புறது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா அவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறது மிக கடுமையான விஷயம். இப்ப ஆண்டவருடைய ஆலயம் என்பது நாம இருக்கிறோம். கடவுள் மனிதனை படைத்தது அந்த மனிதனுக்குள்ள தான் வாழணும்ன்றதுக்காக.
அப்போ ஒரு மனித சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அதே வேத வசனம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல ஊத்துறால் நிறைய இருக்கும். மரியாதையை திருந்திடுறது உனக்கு நல்லது. ஒரு கிறிஸ்துவன்ற போர்வையில தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போடுறோம்னா மரியாதையை திருந்திடுறது நல்லது. காலம் கடைசி காலம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சம்பாதிக்கிறவன் மரியாதையை உழைச்சி சாப்பிட்டு ஒரு ஏழை ஜனத்துக்கு கொடுத்துட்டு உன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது, உனக்கு மரியாதை. இயேசுவின் நாமத்துல எச்சரி. இங்க பாருங்க, அடுத்த என்ன சொல்றாரு, இதோ வழக்குக்கும் வாதத்துக்கும் புஸ்தகத்தினுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் கூப்பிடுகிறது போல. உபவாசம் மீட்டிங் போட்டோம்னா என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரே கத்து கதறமா இருக்கும். கையை தட்டுறது, கூப்பாடு போடுறது, கத்துறது. என்ன கத்துனாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். இந்நாளில் உங்களுடைய கூக்குரலை உயர்த்துவது போல. ஏன் இங்கதான இருக்காரு? அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே இருக்கிறார் இயேசு. வேற எங்கேயும் இல்ல, இதோ உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுடைய மனச்சாட்சியை உங்களுக்கு எதிராக பேசுவோம், தப்பு பண்ணுங்க, உங்க மனச்சாட்சி உங்களை குத்திக்காரு. அந்த மனச்சாட்சி வேற யாரும் அல்ல, அந்த நன்மை என்ற மனச்சாட்சியை இயேசு கிறிஸ்து. திருட போறேன் ஒருத்தன், அந்த கண்ணீரோட போய்க்கிறீங்க, வேற வழி இல்ல, அந்த பர்ஸ் அடிச்சுட்டு இந்த கண்ணீரை பாக்குறான், மனச்சாட்சி குத்து, விடுறா, இவனை பிட்பாயிட்டு அடிக்காதரா, வேற ஆளை பாத்துக்கிட்டா மனச்சாட்சி வேணாம்டா அப்படின்னு சொல்லு. அவனுக்குள்ள நண்பனச்சாட்சி குத்தி காட்டினால விட மாட்டான். இன்னொன்னு, அரே நல்லா இன்னைக்கு பூரா தண்ணி அடிக்கணும்டா, 2 சினிமா பாக்கணும்டா, அடிச்சிரு. அவன் என்ன ஆனா ஒரு மனச்சாட்சி சொல்ல அவனை எச்சரிக்கை பண்ணும். ஒரு மனிதனுக்குள்ள மனச்சாட்சி என்ற ஒன்று இருக்கு. முதல்ல மனச்சாட்சிக்கு பயப்படும். மனச்சாட்சிக்கு பயப்படுகிற மனிதனை இறைவனுக்கு பயப்பட முடியும். ஒரு வேதத்தை நம்ம படிச்சோம்னா இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கணும்ன்றத மனச்சாட்சி படி நடக்கணும். இப்ப அடுத்த வருஷம் தான் பார்ப்போம். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறது தலைவணங்கி நாடலை போல ரெட்டிலின் சாம்பிடர்கள் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதே உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபவாசம் மீட்டிங், இந்த மீட்டிங் எல்லாமே சரீரத்துக்கு தான். எனக்காக, எனக்கு இது வேணும்னு ஜனம் வந்து உட்காரு. ஆனா ஒரு மீட்டிங், கிறிஸ்தவ மீட்டிங் எப்படி இருக்குன்னா அந்த வேத வசனத்துல பார்ப்போம். பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுறதும். ஒரு வீட்டுக்கு போனோம்னா அங்க 1000 பிரச்சனை இருக்கு. பாருங்க, இப்போ ஒரு குடும்பம் கடன் பிரச்சனை மருந்து குடிச்சு இறந்து போயிடறாங்க. அந்த கடன் பிரச்சனையா இருக்கிற வரைக்கும் ஒரு ஆள் கிட்டத்துல போவார். சொந்த யார் இவ்வளவு கூட்டம் எங்க இருந்த ஒரு மனச்சாட்சி உனக்கு விரோதமா சாட்சி இல்லையா? உன் மனச்சாட்சியை அடிச்சு நொறுக்கி மனச்சாட்சியை மண்ணாங்கட்டி ஆக்குற. ஏன் திட்டம் போட வேண்டியதானே? ஒரு கிராம திட்டம் போட வேண்டியதானே? ஜனமே, ஒரு மனிதன் நாய்கள் திட்டம் போடாது, பூமியில் இருக்க மிருகங்கள் திட்டம் போடாது, ஒரு சிங்கம் திட்டம் போடாது, ஒரு புலி திட்டம் போடாது. நாம் ஆராய்ச்சி மனிதர்கள் நாம ஒரு திட்டம் போட்டோம்னா ஏன் அந்த மனுஷனுக்கு கடன் பிரச்சனை பார்த்தா அவங்க குடிச்சாங்க, அந்த குடும்பம் மருந்து குடிச்சு சிக்கலா தெரியும். எப்படி தெரியும்? அவங்க கண்ணீரை பார்த்தாலே தெரியும். எப்படா வீடு அடைங்க, 3 நாள் அடைச்ச பின்னாடி பார்ப்பாங்க, அண்ணன் திறக்கவே இல்லை, கலந்து போட்டு கதவை வீசிட்டு கிடக்க போனான். மனிதாபம் என்பது இல்லை, மிருகத்துக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை. ஏன் கடன் இருக்கும் பொழுது அந்த சகோதரியை பார்த்து ஒரு கடன் பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக முடிவெடுக்கணும். ஒரு 5 பேர் முயற்சி எடுத்தா என் ஊரவே மாத்தலாம். அதுதான் கடவுள் தேவை. ஒரு நாயை வீட்டுல கட்டி போட்டு சாப்பாடு ஓடுவோம், ஆனா மனுஷன் வீட்டுல ஒரு சாப்பாடு ஓட முடியாது. தெரிஞ்சுக்கிறது, ஒரு நாயை வீட்டுல வச்சு சாப்பாடு ஓட்டுவோம், ஒரு பூனையை வீட்டுல வச்சு சாப்பாடு ஓட்டுவோம், ஒரு ஏழைக்கு சாப்பாடு ஓட முடியாது. ஏன் முடியாது? அதுக்குதான் சபை, அதுக்குதான் ஆண்டவர் சபை.
சபை எதுக்கு இருக்கு? ஒரு பாஸ்டர் வாழ்றதுக்காக பாஸ்டர் மிச்சம் மீதி வச்சா பாடுபட்டாரு நமக்காக. நம்ம செஞ்ச பாவத்துக்காக எவ்வளவு கடுமையாக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையிலே ரத்த சிந்தனார் அர்த்தத்தை உலகத்துக்கு சொல்லு. நீ பாடுபடக்கூடாதுன்னு அவர் பாடுபட்டார். நீ பசியா இருக்கக்கூடாதுன்னு அவர் பசியா சிலுவையில தொங்கினார். நீ தாகமா ரோட்ல திரியக்கூடாதுன்னு அவர் தாகமா சிலுவையில தொங்கினார். அவர் சிந்த நம்ம சிந்த மாறுறதுக்காக தான் அவருடைய தலையில முன்முடி சூட்டப்பட்டது. நம்ம கால்கள் பாவம் செஞ்சு அந்த காலில் பட்ட பாவத்தை கழுவுறதுக்கு அவர் காலில் ஆணி அடிக்கப்பட்டது. இருதயத்தை குறித்து விழாவோட குத்தப்பட்டது. இவ்வளவு இருக்கு அர்த்தம். உபவாசம் என்பது அழுகிறது, அழுக்கான சேலையை போட்டு வர்றது உபவாசம் அல்ல. அதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உபவாசம் பண்ணும் பொழுது நல்லா குளிச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சு உன்னைய பார்த்து உபவாசம் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது. நாடகம் போடுறது தேவையில்லை. மாய்மானமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றது அவசியம் இல்லை. ஒரு நல்ல ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறது, பைபிள் படி வாழ்ந்துடுறது மரியாதை நம்மளுக்கு. ஏன்னா அதிக ஆக்கினை வரும் என்று கருது. நரகம் இருக்கு, மோட்சம் இருக்கு, அக்கினி கடல் இருக்கு. கோடான கோடி வருஷம் அந்த அக்கினி கடல்ல கிடக்கல. ஏன் அவ்வளவு பெரிய தண்டனை? ஏன்பா? ஏன் அவரே அந்த பாடுபடுவாரா? நம்மளுக்காக பாடுபடுவாரா? இந்த சரீரத்துல என் சரீரத்தையே உனக்காக அடி கொடுத்துட்டேன், இந்த சரீரத்துல இடம் கொடுன்னு கேட்பாரா? நம்ம கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு சில கடமை இருக்காமப்பா. சில பேர் சொல்றாங்க, என் கடமைலாம் 2-3 கடமை இருக்கு. கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு சில கடமைகள் உண்டு. அவர் அப்படி பார்த்தாரா? வாலிப வயசுல தன்னுடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாலிப வாழ்க்கையை இழந்தார். 30 வயசுல இருந்து 3.5 வருஷம் சரியான நேரத்துல சரியான பலமுள்ள வயசுல அவருடைய சரீரத்தை நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தார். வாழ்க்கையில நினைக்கிறான், வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவரை தேடுறது முட்டாள்தனம். எனக்கு ஒன்று தேவைன்னு அவரை தேடி வருவது மூடத்தனம். அவரை தேடியாச்சுன்னா எல்லாம் கிடைச்சிருக்கிறது ஞானம். அதுலதான் அறிவு இருக்கு. நம்ம பாக்குறோம்ல, முதலமைச்சரை பார்த்துட்டா வேலை முடிஞ்சு. அந்த முதலமைச்சரை எப்படி பாக்குறது? அவரை பார்த்தா தான் முடியும். எப்படி போற? அதுபோல ஆண்டவரை பார்த்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு. இப்ப மெம்பர் இருக்காங்க, இவங்களை பார்த்தா ஒரு வேலை முடியும். அவங்களை பார்க்கணும் வந்தாடா வாங்க, இவங்களை பார்த்தா முடிச்சிடலாம் வேலை. அதுபோல கடவுளை பத்தி தேடுற மனுஷன் இவரை பிடிச்சிட்டா போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏற்ற நேரத்தில் எல்லாம் நடந்தது. ஏற்ற நேரத்தில் அவரை கண்டுபிடிக்க. அதான் சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என்னைய தேடுனா கண்டுபிடிக்கலாம். என் கடவுளை பார்க்கணும். கடவுளை பார்க்கணும்ல, இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்தார். யார் வேணாலும் அவரை பார்க்கணும். கேளுங்க, தட்டுங்க, தேடி கண்டுபிடிங்க. கடவுள் ஒன்று என்று ஒருவர் இருந்தால் அவரை பார்க்கலாம். நம்மை தேடி வந்து அவரை பார்க்கிறது லேசுதான். நம்மளை தேடி வந்தவர் தேடினால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். தேடி வந்தார் மனுஷனுக்காக. மனுஷன் இப்படி மனம் திரும்பாம இருக்கான். நாமளாவது வந்து மனுஷனுக்காக அவன் வர்ற தண்டனை நம்ம வாங்கிக்கிட்டு இவனை எப்படியாவது காப்பாற்றலாம் பூமிக்கு வந்துட்டாரு. வந்தவரை தேடித்தான் கண்டுபிடிக்கணும். லேசான விஷயம் இல்லை. கடவுளை பார்க்கணும்னா சாதாரண விஷயமா? கண்கள் சாகணும் முதல்ல. இந்த கண்ணு உலகத்துக்கு செத்தாலுடைய இயேசு கிறிஸ்து அந்த கண்ணு பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு மறிக்குதோ அந்த அளவுக்கு முகமுகமாக பார்க்கலாம். உலக ஆசையே இல்லாத ஒரு மனிதன், அதாவது அதுக்காக ஊரை விட்டு ஓடி போறதில்லை, சாமியார ஓடி போறதில்லை. எல்லாம் இருக்கும், பிள்ளை குட்டி பொண்டாட்டி எல்லாம் தான், குடும்பம் தாய் தான் எல்லாரும் தான் இருப்பாங்க. அதுலயும் தன்னுடைய இருதயத்துல எந்த மனிதனையும் ஒட்ட விடாம இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், இந்த கண்கள் பரிசுத்தமாய் இருந்தால் முகமுகமாய் பார்க்கலாம்.
இந்த கண்கள் பரிசுத்தமாய் இருந்தால் முகமுகமாய் பார்க்கலாம். ஏன் தான் இருக்காரு? இதோ பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் எது பக்தி, எது உபவாசம்? பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. துரத்துண்ட சிறுமியானவர்களை உங்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது. துரத்தி விட்டு பரதேசியா ரோட்ல திடவங்கள வீட்டுல நீங்க சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியுமா? அன்பான பெரியோர்களே, சேர்க்க முடியுமா? கணவனுக்கு பிரியம் இருந்தால் மனைவிக்கு பிடிக்காது. மனைவிக்கு அந்த துரத்துண்டவனை வீட்டுல சேர்த்து வச்சு அந்த பிள்ளையை வளர்க்கலாம்னா கணவனுக்கு பிடிக்காது. கணவனுக்கு பிடிச்சா மனைவிக்கு பிடிக்காது. ரெண்டு பேரும் கணவன் மனைவி பிடிச்சா அவங்க பிள்ளைக்கு பிடிக்காது. இவன் யாரும் புதுசா இருக்கியா? போட்டி வந்துடும். எனக்கு ட்ரெஸ் நல்லா இல்லை, அவனுக்கு என்ன நல்லா எடுத்துருக்கீங்க, பரதேசி நாய்க்கு பரதேசி பயிருக்கு. ஆக அப்ப என்ன செய்வது? அதுக்கு தான் சபை. இப்ப வீட்டுல சாப்பாடை பகிர்ந்து கொடுக்க முடியாது. இது நாகரிக உலகம். இன்னைக்கு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. வீட்டுக்குள்ள கூட்டு கொஞ்சம் சாப்பாடை போட்டுக்கிறதா அவனே நகையை எடுத்துட்டு ஓடியே போயிருக்கான். நம்ப முடியுமா? நம்பி வீட்டுக்குள்ள விட முடியுமா? நம்பி அப்படி ஏமாந்துடாதீங்க. வந்து நகையை நமக்கு அத்துட்டு ஒரே ஓட்ட தீபக்குள்ள ஓடி போயிருக்கான். ஆனா ஒரு சபை இருந்தால் அந்த சபையில வருவாங்க, அவங்க நம்மளுடைய உபதேசத்தை கேட்பாங்க, அடுத்தவங்க நல்லவங்களா மாறுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம்? நன்மை செய்யலாம். ஒரு படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு அந்த சபை படிக்க வசதி செய்யலாம். அதான எழுதப்பட்டிருக்கு. துரத்துண்ட சிறுமியானவர்களை துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், ட்ரெஸ் இல்லாதவங்களை பார்த்தா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறதும் எது பக்தி? இப்ப ஆண்டவரை தேடணும்னா நான் சொல்லிட்டேன், மற்றவங்க போறது மாதிரி உண்டியில போய் காசு வருது, மொட்டை அடிக்கிறது, அப்புறம் நான் நடைப்பயணமா போறது, அது அவங்க ஸ்டைல், அது அவங்களுடைய பாரம்பரியம், அது அவங்களுடைய பழக்கம். அதை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை. முதல்ல நம்மளை பார்ப்போம், நம்ம கண்ணில் என்ன உத்தரவு இருக்குன்னு பார்ப்போம், நம்ம வரிசையை பார்த்துக்கிடுவோம். நம்மளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வேளாங்கண்ணி கோயில் போய் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஒரு பையன் கொண்டு விட்டு நடந்துட்டாங்க. வேதத்தில் எழுதியிருக்கா? என்ன அறிவு இருக்கா? அங்கேயும் படிச்சால்தான் போய் உட்காரு. உனக்கு படிச்சிருக்கியா? உனக்கு முட்டாள் மூடத்தனமா இருக்கியா? வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இங்க என்ன நியாயம் சொல்லியிருக்கு? கூக்குரலோட கத்தாத, கூப்பாடு ஓடாத, கிறுக்குத்தனமா கத்தி அழுகாத, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும்னு வேதவசனத்துல சொல்லியிருக்காரு. நான் மனுஷனை படிச்சேன், ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். வேற ஸ்டைல்ல போகக்கூடாது. நானே வழி, நானே வாசல், என் வழியாக ஒரு பிரவேசிக்கணும்னு இயேசு சொல்லிட்டார். அவர் வாழ்ந்து காட்டு போயிட்டாரு. அவர் போல வாழ வேண்டிய கட்டாயத்தை நம்ம இருக்கோம். நல்லவங்களா வாழணும், அவ்வளவுதானே. இதுல ஒரு கூட்டம் சொல்றேன், முழங்கால் போடு, முழங்கால் போடு, முழங்கால் போடு. ஏழே, நீ வேலைக்கு போறதுல ஒண்ணும் இல்ல, ஓசி கழிச்சு முடிச்சு கொடுத்து போயிட்டீங்க, நீ முழங்கால் போடலாம். ஒரு மனுஷன் வந்து ஒரு இன்ஜினியர் வந்து 24 hours நின்று 1000 வேலையை பார்த்துட்டு 1000 பிரச்சனையை பார்த்துட்டு வீட்டுல வந்து தூங்கலாம்னு வந்தா படுத்துக்கிட்டே எவ்வளவு ஜெபம் பண்ணா நம்மளுக்கு நன்மை செய்ய மாட்டேதான கருத்து. நம்ம நல்லவங்களா வாழ்ற மாட்டேதான கருத்து. வாழ்ந்து காட்டுவதே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது ஒரு சாதாரண விஷயம். அதனால அது ஒரு நன்மையை செய்யப்படுறதுல அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஒரு மனுஷன் நஷ்டப்படணும், ஏழைக்கு அப்படி பையிலிருந்து எடுத்து கொடுக்கணும், நஷ்டப்படணும், தன்னை தாழ்த்தணும். தாழ்த்துறதுன்னா என்ன? தான் சம்பாதிச்ச பணத்தை அப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி கொடுக்குறது மனசார, அதுதான் தாழ்மை. அதே இயேசு சொல்றார், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். முழங்கால் போட்டு முழங்கால் கண்டி போகணுமா? இதிலே உழைச்சி கை கண்டி போன மனுஷனை பாராட்டா சோம்பேறி பயில போதகர்களை வைங்க. யாரு நீங்க இங்க இருக்க யாரு சங்கடப்பட வேண்டாம். பாஸ்டர்களை வைக்கிறேன் நான். சோம்பேறி நாய்களே அப்படின்னு வேதவசனத்தில் சொல்லப்படுது. பெருவயிற்று நாய்களே அப்படின்னு வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நித்திரை பிரியிற 24 மணி நேரம் ஊழியக்காரன் சொல்லிட்டு 24 மணி நேரம் தூக்கி கிடைக்கா திண்டு விட்டு கண்டு தெரியல மக்களுக்கு. போய் அவங்க காசை கொட்டுறதுப்பா, அள்ளி எரியுது. தெருவில் எத்தனை நாள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏசு அங்கதான் இருக்காரு. இது எந்த மனுஷனுக்காச்சும் புரியுதா? வயசானவங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்க எப்படி வாழ போறாங்க? அவங்களுக்கு பசி இருக்கு.
உழைக்க முடியாது. தாய் தப்ப பிள்ளைய பெத்த பிள்ளை எல்லாரையும் கவனிக்கணும்னு சொல்ல முடியாது. இப்ப பக்தி என்பது உபவாசம் என்பது, உபவாசம் என்னன்னா விரதம் இருக்கு. பாயிண்ட் உங்களுக்கு விளக்கணும். உபவாசம்னா விரதம். இப்ப நம்ம மற்ற சாமி கும்பிடுறவங்க விரதம் இருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்கல்ல, இருந்திருக்கோம்ல நம்ம எல்லாரும். அதே மாதிரி சர்ச்சுக்கு போனீங்கன்னா நம்மளையும் சாப்பிடாம கிடையாண்டின. அவன் வேலை செய்யாத கொழுப்பேறி வச்சுட்டு நீ வகுப்பு வச்சிருக்கான், அவனுக்கு கொழுப்பேறி போயிருக்க, அவனுக்கு என்னைக்காச்சும் பசி வருமா? 2 நாளைக்கு கூட சும்மா வருது கிடக்கலாம். நம்ம இங்க மாறா உழைச்சிக்கு இருக்கிற ஆளுக்கு என்ன செய்ய முடியும்? பசி எடுக்க. அதுக்காக தான் சொல்றாரு, எது எனக்கு பிரியமான ஒரு பக்திக்குரிய வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது இங்க சொல்றாரு, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. உன்னுடைய சாப்பாட, நீ சாப்பிடுற சாப்பாட, உன்னுடைய ஆகாரத்தை, எப்படி வசனம் சொல்றது? பசியுள்ளவனுக்கு உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்தனியா கர்மம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இப்படியெல்லாம் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டிலையும் தெளிவா சொல்லிருக்காரு. இப்ப உபவாசம் ஜெபம் பண்றா, ஒரு ஜெபம் என்பது, உபவாசம் என்பது பசியுள்ளவனுக்கு தன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். இப்போ ஒரு கை ஓசை வெளியே கேட்காது, ஒரு கை ஓசை வெளியே கேட்காது. இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சோம்னா கேட்குமா கேட்காதா? நன்மை செய்யலாம், ஈஸியா செய்யலாம். ஒரு ட்ரெஸ் 100 பேருக்கு எடுத்து கொடுக்கணும்னா சாதாரண விஷயம். இதுக்கு வெளிநாட்டுல போய் கையெழுத்தினா பிச்சைக்காரனாகி, வெளிநாட்டுக்காரங்க ஏன் போல? ஏன் இந்தியாவில் ஆளு இல்லையா? ஏன் நீ இல்லையா? நீ என்ன செய்யற? ஏன் ஊழியக்காரன்ற போர்வையில் இருக்கிற ஓனாய் கூட்டமே, நீ என்ன செய்யுங்க? இன்னைக்கு ஒரு பக்தி என்பது இதுதான் பக்தி. ஒரு கோயில போய் நின்று இப்படி கும்பிடுறது மற்ற ஜனங்களுடைய பக்தி. இந்த பாடு எடுத்து கொடுக்கிறது ஒரு கிறிஸ்தவர்களுடைய பக்தியாய் இருக்கிறது. அதுவே ஜெபமாய் இருக்கிறது, அதுவே உபவாசமாய் இருக்கிறது. நான் சாப்பிடாம அடுத்தவங்க வர சாப்பிட்டு அவங்கள பசியை ஆத்திட்டு அப்புறம் சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எப்படி நோய் வரும்? சுகர் வந்துருமா? பிரஷர் வந்துருமா? எந்த குடல்ல புண்ணாயிருமா? எங்க அப்படி வாழ்ந்து பாருங்க. நம்ம சாப்பிட்டு தெரியலாம், நோயே கிடையாது. நோய் பேயினால் வருகிறது, சுயநலத்தினால் வருகிறது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு உண்டாக்கணும். மக்களுக்கு தெரிஞ்சாதான நோயை விட்டு தப்பிக்க முடியும். இது சொல்றபடி எல்லா பேரும் சொன்னாதானே. 2000 வருஷமா சொல்லல, சொல்றத மீட்டிங் ஒரு விதத்தான சொல்லணும். ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொன்னாதான மக்களுக்கு அடிச்சாதான அம்மி நகரம். சொல்றதை எல்லா போதகர்களும் ஒழுங்காய் சொன்னால் இந்நேரம் ஆண்டவர் வந்திருப்பார். இயேசு ஏதோ வருகிறார் இயேசு வர்றாருன்னா, ஆமா 2000 வருஷமா அதுதான்டா சொல்றாங்க. 2000 வருஷமா சொல்றாங்கடா. இயேசு வர்றாரு, இந்தா வந்துட்டாரு, அந்தா வந்துட்டாரு. முதல்ல வாழ்க்கையை முதல்ல பாரு. சமுதாயமே, இயேசு கிறிஸ்துன்ற பேரை உள்ளடக்கிய சமுதாயமே, கிறிஸ்தவர்கள் என்ற பேரை தனக்குள்ளே அடங்க வைத்திருக்கிற கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் என்ற பேரை கொண்டிருக்கிற சமுதாயமே அவமானப்படுறோம், அசிங்கப்படுறோம். மற்ற மக்களால, மற்ற மக்கள் ஏளனமா பேசுது. இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுபட்டதே வீணா போச்சு, விருதாவா போச்சு. அந்த ரத்தம், அந்த உண்மையான ரத்தம் விருதாவா போச்சு. என்ன நன்றி இருக்கு மனுஷனுக்கு? அவர் என்ன பாடுபட நாம போய் பணத்துக்காக அவர் நாமத்தை சொல்லலாமா? அவர் நாமத்தை எப்படி பணத்துக்காக சொல்லலாம்? இதே கொடுக்கிறவர்களா இருக்க, கொடுப்பவனே கிறிஸ்தவன், கொடுப்பவனே கிறிஸ்தவன். தன் ஜீவனையும் ஒரு மனிதனுக்காக, ஒரு கம்யூனிஸ்டுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம், ஒரு கொள்கை, ஏன் உனக்கு என்ன? கம்யூனிஸ்ட காட்டு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறதுல ஏன் இந்த சமுதாயத்துக்கு புத்தி இல்லை? நானும் பேசாம இருக்கணுமா? நானும் பேசாம இருந்தா அப்புறம் யார் பேசுவா? ஒரு கல்லு பேச அப்புறம் எனக்கு நரகம் தான். யாருக்கு பயப்படணும் இருக்கு? இந்த போதர் இருக்கா?
பிச்சை எடுக்க பையனுக்கு நான் பயப்படுறேன். என்னங்கப்பா யாருக்கு நான் என்ன பயப்பட வேண்டியிருக்கு? திக்கெட் விதவ பரதேசி உன் சாப்பாட்டுல அனுதினமும் அந்த பங்கு இருக்கு. 3 பேர் வாய் சாப்பாடு இருக்கு. இந்தாப்பா உனக்கு, இந்தாப்பா உனக்கு, இந்தாப்பா உனக்கு பிரிச்சு வச்சு சாப்பிட்டு பார்த்தா நோய் வருமா? வீடு சுத்தமாக, இந்த வீடு சுத்தமாக, இந்த சரீரம் சுத்தமாக, இந்த ஆலயம் சுத்தமாக. அதே இயேசு சொல்றாரு, உனக்கு உள்ளத வித்து பிச்சை கொடு. லூக்கால சொல்றாரு, உனக்கு உள்ளத வித்து கூட பிச்சை கொடுத்துரு. ஜாக்கிரதையாரு, உன்கிட்ட இல்லைன்னு சொல்லாத, ஒரு பொருளை வித்து கூட பிச்சை கொடு. உனக்கு உண்டான வீடு பிச்சை கொடு, அப்பொழுது உனக்கு சகலம் சுத்தமாயிரும். உனக்கு உள்ளத வித்து கூட பிச்சை கொடுத்து பரலோகத்துல வீடை கட்டின்னு சொல்றார். அப்போ ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு வீடு எங்க இருக்கணும்? பூமி இல்லையா? மேல இருக்கணும். செத்தோடனே போக்குறதா அங்க இங்கயா? இங்க வீடு கட்டி பிரயோஜனம் கட்டுங்க. ஆனா 4 ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு கட்டுங்க. கட்ட வேணாம்லாம் நாங்க சொல்லல. நீ 40 லட்சத்துக்கு கூட கட்டு. ஒரு 4 லட்சத்துக்கு ஏழைக்கு வீடை கட்டி கொடுத்துட்டு ஒரு 10 பேருக்காச்சு 50,000 போட்டாலும் அனா போட்டு தாரத்தை போட்டு நீட்டா போட்டு பேனா போட்டு விட்டுருவான். ஒரு ஆள் தானே விதவை, திக்கற்றவழி, நொண்டி உணர் சப்பானி. எல்லாரும் கிறிஸ்தவ சமுதாயம் செய்யறதா இருந்தால் உலகமே நேரம் ஆண்டவரை பாராட்டு. ஆண்டவர் நல்லவர். அந்த ஜனதாயம் உலகத்துக்கு நல்ல ஜனம். மனுஷனா பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க கடவுள் நல்லவர், இயேசு கிறிஸ்து நல்லவர், அதனால இவங்களும் நல்லவங்க செய்யலாம். அடுத்து பாருங்க. ஆக ஒரு பக்தி எப்படி இருக்க வேண்டியிருக்கு? பசிகளுக்கு உன் ஆவரத்தை பார்த்து கொடுக்கிறதும், துரத்துள்ள சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவா எனக்கு உகந்த விரதமாய் இருக்கிறது, உபவாசமாய் இருக்கிறது. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது, அதாவது ஒழிச்சு வைக்கிறது பணத்தை. மாம்சம் என்னன்னா நம்மளை போல ஒரு மாம்சமானவங்க தானே எல்லாரும். ஏழைகள் தான் நம்மள மாதிரி ஒரு பிறப்பு தானே. அவங்களுக்கு ஒரு ரத்தம் தானே, அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு ரத்தம் தானே. ரத்தத்துல மாற்றம் இருக்கா? ஒரே ரத்தம். அப்ப அந்த மாம்சமான ஒரு மனுஷன் கண்ட கஷ்டத்தை பார்த்து ஒரு ஏழைக்கு என்ன கடை இருக்க போகுது? என்ன பெருசா கடை? 5,000 இருக்கும், 10,000 இருக்கு, 20,000 இருக்கு. அதிகபட்சம் போனா ஆஸ்பத்திரி அது போனா 50,000 இருக்கு. அதுக்கு மேல இருக்கு. அதுக்கு மேல கடைப்பட்டா அவங்க வில்லங்கமான ஆள். லட்சத்துக்கு மேல போனா வில்லங்க. சில பேருக்கு நோய் வாய்ப்பட்டு லட்சமா செலவு பண்ணிட்டாங்க, அதுவும் பிரச்சனை தான். இப்ப ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி நோய் வருது. ஜாக்கிரதை. ஏழைக்கும் சுகர் இருக்கும், பணக்காரர்களுக்கும் இப்ப சுகர் இருக்கும். பணக்காரர்களுக்கு கிட்னி ஃபால்ட் ஆகும், ஏழைக்கு கிட்னி ஃபால்ட் ஆகும். சாபம் கூடிருச்சு. இது கடைசி காலம். ஒரு பிள்ளை பிறக்கிறதே வளர்த்துல ஊசியிலே தான் பிறகுது. மாசத்துல இருந்து ஊசி ஓட ஆரம்பிச்சு அந்த பிள்ளையை ஊசியிலே வளர்த்து ஒரு குணத்தை பெத்தெடுக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்தாலும் அவங்க வாட்டில பெத்து எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு வாழ்க்கை இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை உருவாகிறதுல இருந்து அது பாத்தீங்கன்னா சில மருத்துவர்கள்லாம் நல்ல சாட்சி. நான் இத்தனை வருஷமா பிள்ளைலாம் இருந்தேன், எனக்கு 42 வயசு ஆயிடுச்சு. ஐயா டாக்டர் ஐயா உடனே இதே மாதிரி மீட்டிங்ல அந்த பாஸ்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்பொழுது மேடைக்கு வந்து உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க. நான் ஆண்டவர் இப்ப நான் ஐயா ஜெபம் பண்ணாரு, எனக்கு ஜெபம் ஆயிடுச்சு. ஐயா எனக்கு ஜெபம் பண்ணாரு, நான் நடந்துட்டேன். நடந்து காட்டு கொஞ்சம், அதாவது மீட்டிங் இது மாதிரி அந்த மீட்டிங் ஆளை பார்த்தாலே நடத்துவாங்கப்பா. நடந்து அடுத்த நாள் போய் வீட்டுல போய் நடந்தாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நொண்டிதான் நடப்பேன் கண்டிப்பா. மேடையை கூப்பிடுறது விளம்பரம். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உண்மையில சோமாகும். ஏன் திருப்பதிக்கு போன சோமாகலையா? ஏன் பாண்டியமலை முருகன் கோயிலுக்கு போன சோமாகலையா? அங்க நேர்த்திக்கடை போட்டு அவங்க சரியாகலையா? 50 பேருக்கு கிடைக்கும், 50 பேருக்கு கிடைக்காது. அதே மாதிரி சர்ச்சுக்கு வந்தாலும் 50 பேருக்கு கிடைக்கும், 50 பேருக்கு கிடைக்காது. அந்த சாமி கோயிலுக்கு போனாலும் அப்படித்தான், இந்த சாமி கோயிலுக்கு வந்தாலும் அப்படித்தான். ஆனா பைபிள் படி என்ன சொல்றானா, நீ இப்படி வாழ்ந்தா என்றால் உனக்கு கன்ஃபார்மா விடுதலை. உழைச்சு சாப்பிடு. ஏன்னா அந்த பாஸ்டர் உழைக்க மாட்டான், அவனும் ஓசிலேயே வாங்குவான், அவனும் ஓசிலேயே உங்களை சோமாக்குங்க. சோமாகுதுன்றா அப்புறம் அந்த மனுஷன் நன்றியே இருக்காது. மனம் திரும்பி குணப்படுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். மனம் திரும்பு, ஒரு நன்மை. இப்ப நம்ம சபையில பாருங்க, நீங்க எப்படி சோமாகிறீங்க? பாவமன்னிப்பு கேட்குறீங்க, சோமாயிருங்க இல்லையா?
அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல எல்லாரும் எப்படி சுகமாகறீங்க? பாவ மன்னிப்பு கேட்கறீங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றீங்க, சுகமாயிருக்கீங்க. அப்ப பாவ மன்னிப்பு, அந்த பாவத்தை நோய்க்கு காரணமா இருக்கு. உண்மைதானே? எல்லாருமே அப்படித்தான் சுகமாகறாங்க. வித்தையெல்லாம் இல்ல, மாயாஜால வித்தை, பில்லி சூனியம்லாம் அது ஒண்ணுமே கிடையாது. சூனியம் வைக்கிற வேலையில எனக்கு தேவையில்லை. சூனியம் வைக்கிறது பில்லி சூனியம் எப்படின்னா, நான் ஒரு சோமாக்கிட்டால ஒழுங்கா தசமா கொடு, காசை கொடு, கொடுக்கல நட்டமாயிருவீங்க. 110 ரூபா கொடுக்கணும், 1000க்கு 100 ரூபா கொடுக்கணும், 10,000க்கு 1000 ரூபா கொடுக்கணும். கந்து வட்டி கொடுக்குறாள் கூட பாவம் 100 ரூபா போட்டு 10 ரூபாய் எடுக்குது. அந்த கந்து வட்டி கூட்டமே பரவாயில்ல, இந்த கிறிஸ்தவ கூட்டம் இருக்கு, ஒரு பைசா முதல் போடாம அடிக்கிறாங்களாப்பா, கும்மு கும்மு கும்முண்டு. அப்படியே 10,000 ரூபாய் சம்பளம் வேணா ஒரே அமுக்கு தான். உன்னை ஆண்டவர் ஆசிரியர் பெருவார், அப்படி இருப்பார், இப்படி வைப்பார், உன்னை மேலாக்குவார், இந்த சடத்து முன்னாடி தருவாரு, இந்த ஊர்ல இருக்க சடத்து முன்னாடி உன்னை வயக்கலாம். அட ஏமாறுறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவே நிறைய இருப்பாங்க. கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்குவேன், உங்க வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். உனக்கும் தகப்பன் தான், ஒரு ஊழியக்காரனுக்கும் தகப்பன் தான், எனக்கு அவர் தகப்பன் தான், உங்களுக்கு அவர் தகப்பன் தான். தகப்பன் கிட்ட போறதுக்கு பிள்ளைக்கு எதுக்கு புரோக்கர் நாயே? நான் ஒரு வழி சொல்லலாம். நான் எங்க அப்பா கிட்ட இப்படித்தான் போனேன், எங்க அப்பா அப்படி கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு எங்க அப்பா, உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஒரு வழி சொல்றேன். எனக்கு அவர் அப்பா தான், உங்களுக்கு அவரு அப்பா தான். நான் இப்படி உண்மையா வாழ்ந்தேன், அவரை கண்டுபிடிச்சேன், நியாய நீதி செஞ்சேன், இறக்கம் செஞ்சேன், அவரை பார்த்தேன், என்னை நல்லா வச்சிருக்காரு, நீங்களும் அந்தபடி வாழ்ந்த. முடிஞ்சு போச்சு. உழைச்சா சம்பாத்தியம். இந்த வழியில நடந்த, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லிட்டார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். இதுல எங்க இருக்கு ஜெபம்? சோம்பேறித்தனம் இருக்காதுல்ல. நானே வழி. கூலிக்காக வேலை செய்யறதுனால ஓடி போயிருக்கான். நாடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்குறேன், என் உயிரை கொடுக்குறேன் நாடுகளுக்குன்றார். உண்மைகள் தான். இங்க இருக்கிறவன் ஒரு சம்பாரிச்சு கூட ஒரு ரூபாவோட எச்சிக்கல காக்கா ஓட்டாதவனா இருக்கேன் பாஸ்டர். இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா பேப்பர்ல பூரா ஒரு இளம் பெண் பிள்ளைகளை கெடுத்துட்டாங்க பாதிரியார்ன்ற பேர்ல. இதோ வெளியே நிக்கிற, ரோட்ல நிக்கிற சகோதர சகோதரர்களே, அப்படிப்பட்ட முகத்தரை கிழிக்கிறதுக்கு அந்த மீட்டிங் நடக்குது. அவன் பாஸ்டர் அது வரைக்கும் உழைக்கல. 17 வயசு பொண்டாட்டியை கட்டணுன்னு நேபாளத்துல போய் பொண்டாட்டி உழைச்சு சாப்பாடு ஓட்டேன். ஏன் அதுக்காக ஆண்டவருக்கு உழைச்சு உண்மையான ஒண்ணு செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல? ஏன் அப்ப மட்டும் உனக்கு உழைப்பு வந்துச்சு? பொண்டாட்டியை நேசிக்கிற நேசம் இருக்கு, ஏன் ஆண்டவர்கிட்ட அந்த நேசம் இல்ல? ஏன் உயிர் ஆண்டவரை நேசிக்க வேண்டியதானே? ஏன் அந்த ஒரு மாதிரி மறைச்சு நடக்கல உனக்குள்ள ஒரு உழைக்கிற திராணிலாம்? ஒரு காரை வாங்கி ஓட்டுனா சம்பாதிச்சார், ஒரு வாடகை கார் ஓட்டலாம் ஒரு பாஸ்டர். ஏன் ஒரு முறுக்கு மிச்சர் கடை கூட போடலாம், ஏன் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி கூட விற்கலாம். எல்லாம் விசுவாசிக்கிட்ட மாவரைச்சு கொடுக்குறேன், நானே மாவாட்டி கொடுக்குறேன், என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லி மாவாட்டி விற்றா கூட சம்பாதிச்சிடலாம். போதும் சம்பாதிக்க கிடக்க உண்மையா ஊழியம் பண்ணிட்டு போயிடும். உண்மையான ஊழியம். நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறார். அப்ப பக்தி என்பது எங்க இருக்கு? பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், புறத்துள்ள ஜனங்களை பார்த்தா நம்ம சபையில சேர்த்துக் கொள்கிறது. அப்போ ஒரு சபையில யார் இருக்கணும்? அன்பானவர்களே, ஒரு சபையில யார் இருக்கணும்? ஏழைகள் இருக்கணும். அப்பதான் இதை செய்ய முடியும். இப்ப பாருங்க, சர்ச்சில் போனீங்கன்னு சொல்றாங்க, கார்கள் நிறைய நிக்கணும், பணக்காரங்க வரணும். இதுதான் அவனுடைய விண்ணப்பமா இருக்கும், அவனுடைய ஜெபமா இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இதோ இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது விரும்புறது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய அடையாளம் என்னன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பிதாவானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பிதா என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப யாருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு? ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு. அப்போ ஒரு சபை யாருக்காக இருக்க வேண்டியிருக்கு? ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு. அவனால தானே கண்ணீரை தொடங்க முடியும். இப்ப ஏசுகிட்டு சொல்றாரு, நான் வானத்துல வரும்பொழுது நியாயத்திற்கு
மீட்பு நாளிலே நான் வஸ்திரமில்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்த, நான் பசியோடு வந்தேன், எனக்கு சாப்பாடு போட்ட, நான் வியாதியா இருந்தேன், என்னை நீ கவனிச்ச. இதைத்தான் கேட்க போறாரு. அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும், என்னுடைய மகிமை உன்னை பின்னாடி காக்கும். அப்ப நீதி முக்கியமாக இருக்கிறது. நீதி என்றால் என்ன? இயேசு சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நீதி எங்க இருக்குது? எங்க தேடி போனா கொடுக்க முடியும்? ஏழைகளை தேடி போனா தான் நீதி செய்ய முடியும். உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும், என்னுடைய மகிமை உன்னை பின்னாடி. ஒரு நீதியுள்ள கிறிஸ்தவன் தான் கார்லையோ எதுலையோ அவங்க எழுதி போட முடியும், வீட்டில் ஒரு வசனத்தை வைக்க முடியும். நாம ஏழைக்கு செய்தால் நாம கண்டிப்பா நம்ம வசனத்தை வீட்டில், ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுது பாட்டு உறுதிப்பாட நம்ம நம்ப முடியும். விடியற்கால வெளுப்பை போல காலையில விடிஞ்சா இரவு முடிச்சு எப்படி சூரியன் உதிக்குதோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நன்மையான நாள் உதிக்கும். எப்ப இப்படி வாழ்ந்தால்தான். சும்மா ஜெபம் பண்றது, ஸ்தோத்திர பலி செலுத்துறது, நான் 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தேன், நான் வந்து முழங்கால் போட்டு ஐயோ அம்மாட்டு கூப்பாடு போட்டேன், இயேசுவேன்னு அழுதேன், நான் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டேன், எங்க அப்பா விட்டு நான் சண்டை போடுவேன், எங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிடுவேன். முதல்ல மகனா இருக்கு, முதல்ல மகனா இருக்கு. நம்ம 4 பேருக்கு கொடுத்தோம்னா நமக்கு கொடுக்கப்படும். நீ என்ன அளவு அளக்குறியோ அந்த அளவின் அளக்கப்படும். தேவையில்லாம நம்மளா போட்டு மண்டையை போட்டு ஓட்டிக்கிட்டு கூடாது. சில பேருக்கு லாட்டி சீட்டு இருப்பாரு, சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம போகும். அதுவும் நடக்காது பூமியில. நம்மகிட்ட ஒழுங்கமெல்லாம் வந்துட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாண்டுக்கிறதா, நீ யாரு? கிறிஸ்தவ சமுதாயத்துல நான் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுடைய நிலை என்ன? என்ன அளவு அளக்கலையோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். கொடுத்தால் கொடுக்கப்படும், ஏழைக்கு கொடுத்தால் உனக்கு கொடுக்கப்படும். திக்கெட்டு பிள்ளை விதவை பரதேசி கொடுத்தீங்கன்னா, நொண்டி ஊனர் சப்பானி ஆதரிச்சின்னா உன் குடும்பத்துல நொண்டி வராது, ஊனர் வராது, சப்பானி பிறக்காது. உன் மக பொம்பளை பிள்ளை விதவையா வீட்டுல வந்து நிக்காது, திக்கெட்டுதான் வந்து நிக்காது. இவர்களை விசாரித்தால் தான் உனக்கு கொடுக்கப்படும். கொடுத்தால் இவர்களுக்கு கொடுத்தால் உனக்கு சமாதானம் கொடுக்கப்படும். இதான் ஒரு வாழ்க்கை. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொடர்ந்து இப்படி வாழ்ந்தீங்கன்னா நீ நல்லா இருப்ப. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பா. ஏசப்பா அப்படின்னா என்னப்பா மகளே, இந்த அருகே பக்கத்துல பேசுவார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களிடத்துல பேசணுமா? உங்களை இறைவனை நீங்கள் பார்த்து பேச வேண்டும்னா இப்படி மாறுங்க. சும்மா முழங்கால் போட்டேன் என்ன சொல்லுவாங்க, டிவியை போட்டு பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க முழங்கால் போடு முழங்கால் போடு. இதுல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஒரு வாழ்ந்து காட்டாத ஒரு கிறிஸ்தவர்கள் செத்த விசுவாசிகள், அற்ப விசுவாசிகள். ஏற்கனவே ஆண்டவர் சொல்றார், செத்த மனுஷன் அதான் சொல்றார், அற்ப விசுவாசி. அதே போல நன்மை செய்யாத ஒரு விசுவாசி பேரு செத்த விசுவாசியே. நீ இப்படி வாழ்ந்து கூப்பிட்டால் மறு உத்தரவு. ஆண்டவரே என்னுடைய மகளே ஏன் கலங்குற? உனக்குள்ள நான் இருக்கேன், நீ ஏன் கலங்குற? இப்ப நம்ம உண்மையை நடந்துட்டோம்னா கலங்க வேண்டியிருக்குமா? நம்மளுக்கு ஒரு வருதுன்னா ஆண்டவர் அனுப்பிச்சது வரும், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் விடுகிற நடக்கல, அவ்வளவுதான். அவர் நீ கூப்பிடுவாய், அப்பொழுது அவர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நம்ம சத்தமாட்டு அப்பா ஏசப்பாட்டோ இந்த இருக்கிறேன்ப்பா. குரலை கேட்டுருக்குமா? குரலை கேட்கலாம். குரலை கேட்டவர்களுக்கு இருக்கீங்க. ஆண்டவருடைய குரலை செவிகள் திறக்கப்படும். ஒரு மனுஷன் கூப்பிட்டா அந்த காது கேட்கும். இதுல 100 காது செவி ஒன்று இருக்கு. அந்த செவி திறக்கப்பட்டால் ஒழிய, ஏன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கு இந்த காது. உலகத்துல 1000 பேர் 1000 பேசலாம், நல்லது நல்லது கெட்டது பகுத்தறிந்து இந்த காதுகளை நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம கேட்கிறவங்களா இருந்தால் நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம். எப்படி இருந்தால் இந்த ஏழைகளுக்கு உதவி செய்து வஸ்திரம் வஸ்திரம் அப்படிப்பட்ட சபையை தேடணும். ஏன் உங்க வீடு ஒரு சபையா
ஏன் இருக்க ஒரு 10 பேருக்கு உதவி செஞ்சா அந்த 10 பேர் உங்க வீட்டுல வந்து ஆண்டவர் பத்தி உங்ககிட்ட கேட்பாங்க. இதோ கூப்பிடுவோமா, சத்தம் போட்டான்னா சொல்லுவாங்க, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவா. நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொலையும் நடுவிலிருந்து நீக்கி கட்ட வார்த்தை புறணி பேசுறது. ஒருத்தர் கெட்டு போனா அதை போட்டு அணைச்சி அப்படியே போடுறது, திருவா சொல்றது. ஒரு நிபச்சொல் விரல் நீட்டுதல், நீ நாசமா போயிருவேன் காலையில் நீட்டி சொல்லு. நீ வளர மாட்ட, மண்ணவாரி தூத்துரு. மண்ணவாரிலாம் தூத்திருந்தீங்கன்னா கிராம மக்களே மன்னிப்பு கேட்டுருங்க ஆண்டவர்கிட்ட. உங்களை ஒரு ஆள் தூத்திட்டு போயிடும். நம்ம யாரும் குற்றவாளி ஆகிறோம், நம்மள ஒரு ஆள் குற்றவாளி ஆகிறது தயாரா இருக்கும். இதெல்லாம் விரல் நீட்டுதல் நிபச்சொலை நடுவிலிருந்து அகற்றி மீண்டும் பாருங்க. பசியுள்ளவனிடத்தில் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினான். சிறுமைப்பட்ட அந்த ஜனத்தை திருப்தியாக்கினான். அந்த ஆத்மாவுக்கு உண்மையான சத்தியத்தை சொன்னான். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பசியுள்ள ஆத்மா. அப்ப என்ன சொல்றாரு? அப்பொழுது இருளின் முன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் உன் பிரச்சனைகளாம் மத்தியானத்தை போல வெட்ட வெளிச்சமா. கவலை போயிடும், தண்ணீர் போயிடும், பிரச்சனை கிடையாது. இப்படி வாழ்ந்தா வெற்றி வாழ்க்கை. இது உங்க மனசாட்சி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் சொல்றதுல பொய்யே இல்லை. இது உண்மையிலும் உண்மையானது. இது வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் ஒன்றும் உங்ககிட்ட உட்காந்து ராத்திரி பூரா சொல்லுங்க ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு அப்படிலாம் சொல்லி கொடுக்கல, தேவையே கிடையாது. அது ஒரு முட்டாள்தனம், ஒரு மூடத்தனம், அது ஒரு மூட நம்பிக்கை. ஏசு ஏசு ஏசுன்னு சொல்றது மூட நம்பிக்கை, முட்டாள்தனம். மீட்டிங்க பார்த்தா நிறைய கிண்டல் பண்ண, என்னடா எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு கத்திக்கே கிடக்காங்க. இவங்களுக்கு எப்படி சொன்னாலும் இவங்களுக்கு சூடு சொன்னே கிடையாது. சம்பாதிக்கிறவன் தொழில் பண்றவன் சூடு சொன்ன இருக்குமா? தொழில் பண்ற இடத்துல சூடு சொன்ன பார்க்க முடியுமா? சூடு சொன்னே இருக்காது. அது மாதிரி இந்த பாஸ்டர் பையில இருந்து சூடு சொன்னே கிடையாது. ஒரு மனுஷன் நல்ல மனுஷனை வாழ வைட அதை செய்யலாண்டா தான் பெத்தவளை விட்டுருவாடா, நல்லா கரெக்டா பார்ப்பாங்க. தான் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு விசுவாசிட்டு போற காசு வாங்க. ஆனா சபையில ஒரு ஏழை விதவை அது மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு எந்த விதமான தகுதி இல்லாம அப்படியே வெந்து மூலா போய் உட்காருங்க, அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அதான் இந்த வசனம் பூரா சொல்லுது, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனுடைய ஆத்மாவை நீ திருப்தியாக்கினால், அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினால், அப்பொழுது மத்தியானத்தை போல வெளிச்சம் உன் வீட்டில் உதிக்கும். இருள் விலகும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். அடுத்தவங்க கண்ணீரை தொடச்சைனா உன் கண்ணீர்ல கண்கள்ல உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் துடைக்கப்படும். பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, நீ எதை விதைக்கிறையோ தினைய விதைச்சா தினைய இருப்ப, வினைய விதைச்சா வினைய இருப்ப, சேர்த்து வச்சா நட்டப்படுவ, கொடுத்து பார்த்தேன்னா விருத்தி ஆவ. வாரி இறைச்சா விருத்தி, பிசிறித்தனம் பண்ணா பூரா புடுங்கப்படும். திருட்டு போய் வந்து அப்படியே அள்ளிக்கு போயிருவேன். இல்ல டாக்டர் போய் லட்சம் தூக்கி வச்சு போய் கேட்க வேண்டியதான். தெளிவா பார்க்கிறோம் எது பக்தி எது பக்தி. நம்ம இத்தனை நாளா இருந்தமே இவ்வளவு கேடத்தனமா வாழ்ந்துருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதம் இப்படி சொல்லுது. இதெல்லாம் படிச்சு பார்த்தேன். படிச்ச முன்னாடி எனக்கு கண்கள் திறந்துச்சு. ஏசு கிறிஸ்து பார்த்தா கொர்ரா கொடு கொடுத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்குறது? ஊழியக்காரனுக்கா? இந்த பார்த்தோம்ல வஸ்திரம் இல்லாத சனம், ட்ரெஸ் இல்லாத சனம், சாப்பாடு இல்லாத சனம், இருக்க இடம் இல்லாத சனம், இந்த ஜனத்தை தேடி போய் பார்த்து கொடுக்கணும்பா. அன்பான பெரியவர்களே, இதுதான் பக்தி. இதுவே பக்தியா இருக்கிறது என்று இங்க தேவாதி தேவனாய கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இதுதான் பக்தி. இதையே யாருமே சொல்றது இல்லை. சொன்னா ஒரு ஆள் வராது. யாருக்கு கொடுக்க மனசு இருக்குமா? நகை போடத்தான் மனசு இருக்கு, நகையை கொடுக்க மனசு இருக்க, பணத்தை சேர்த்து வைக்கத்தான் ஆசை இருக்க, கொடுக்க யாருக்கு மனசு இருக்க? அப்ப அந்த மனதுள்ளவர்கள் நம்மளுக்கு தேவை. கர்த்தருக்காக உயிரை கொடுக்கிற ஒரு மனுஷன் நம்மளுக்கு தேவை. சோத்து கொட்ட நமக்கு அவசியமா? அவசியமா?
இயேசு கிறிஸ்து உயிரவே கொடுத்தாரு. இங்க பார்த்தா நம்மள உயிர் எடுக்கிறாள் தான் இருக்கு. எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் பிரதர் எனக்கு என்ன ஆண்டவர் இருக்கு சரியாவே எனக்கு என்ன பதிலே கொடுக்குறேன். உயிர் எடுக்காதீங்க தயவு செய்து. அவர் உயிர் எடுக்காதீங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்தவர். அவர் உயிரை கொடுக்குறேன்னு நேசித்தால் கண்டாடிக்கலாம், தட்டுனா திறக்கப்படும், தேடுனா அவனை பார்த்துடலாம். இப்படிலாம் மக்கள் வந்து ஊழியக்காரங்கிட்ட கேட்கறதுனாலதான் விவரமா கண்டுக்கிட்டாங்க. ஆவா, மனிதர்களுடைய கற்பனைகள் இப்படி இருக்கிறது. மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, மக பிரச்சனை, மகன் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, திருமண பிரச்சனை, கடன் பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, அண்டை வீட்டு பிரச்சனை, இப்படின்னு போய் பாஸ்டர் போய் பாஸ்டர் எனக்கு இப்படி பிரச்சனையா இருக்கு. உடனே அவன் ஒன்னும் கவலைப்படாங்க, நான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றேன், உங்களுக்கு எல்லாம் அவரு பார்த்துக்கிடுவார். புரோக்கர் நாய், புரோக்கர் தரமான வேலை. ஒரு இடம் வாங்கி கொடுக்கறதுக்கு புரோக்கர் இருக்கலாம், இறைவன்கிட்ட போறதுக்கு புரோக்கர் அவசியம் இல்லை. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் மனிதன் தான். எல்லாருக்கும் ஒரு ரத்தம் தான் ஓடுது. நல்ல மனுஷனா வாழ்ந்தா யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். நல்லவனா வாழ பார்த்துக்காண்டவர வாழ்ந்துங்க. இதான சத்தியம். இயேசு கிறிஸ்து சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை வெளியில ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை சாப்பிடு. இந்த அப்பா எப்படி இருக்கு? இந்த வசனம் இருக்குல்ல, இது அவர் அப்பம், இது அவர் சரீரம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதோ. வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு அந்த ட்ரெஸ் இல்லாத மனுஷனா பார்த்தா மனுஷனுக்கு எடுத்தே கொடுத்தான். நம்மளுக்கு இவ்வளவு ட்ரெஸ் இல்லை, இந்த வீட்டில் உள்ள வித்தா எடுத்து போடு, இல்ல புதுசு எடுத்து கொடு. பழையவனையும் புதியவனையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம். தேறின வேதபாரவன் யாரு? வேதத்துல கற்று தேர்ந்தவன் யாரு? வேதத்துல கற்று தேர்ந்தவங்க யாரு? தன் பொக்கிஷத்திலிருந்து பழைய வயலையும் புதிய வயலையும் எடுத்து கொடுக்கிறார். வீட்டு எஜமானுக்கு ஒப்பா இருக்கிறார். இயேசு சொல்லிட்டார்ப்பா, இப்படி இருக்கிற பின்னால நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு. ஒரு மனுஷன் தப்பு செஞ்சா இங்க போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. பூமியிலேயே மனுஷனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கும் பொழுது சிந்தையில எவ்வளவு தவறு இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு மனுஷனை வந்து ஒரு கருவியை கண்டுபிடிச்சு டெய்லி இது வழியா நடந்தோன்னா எல்லா பேரும் ஜெயில இருக்கு. அதே இயேசு சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியால பூமியிலேயே ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. பூமியில போலீஸுக்கு தெரியாதது எத்தனையோ மறைஞ்சி கிடக்கு தவறுகள். சுயநலமே மிகப்பெரிய தவறு. வட்டி கொடுக்கிறவன் ஏன் வட்டியா, 5 வட்டி 10 வட்டி மீட்டர் வட்டி. மனுஷனுக்கு புத்தி வரலாமால? நீ என்ன சேர்த்து வைக்கிற? அநியாய போனாது. அநியாய வட்டின்றது ஏன் எழுதப்படுது? ஆனா இயேசு சொல்றாரு, கைமாறுகிறதாம கடை கொடு. கைமாத்து கருதாத, திருப்பி கொடுப்பாங்கன்னு நம்பி கடை கொடுக்காத. பாவி எப்படி கணக்கு கொடுக்கிறாங்களா அந்த மனுஷன் திருப்பி கொடுப்பேன், வட்டியோட கணக்கு போட்டு கணக்கு கொடு, அது பாவி. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னுடைய கைகளை கரைப்படுத்தாமல் கடை கொடுக்குது. சொல்லிடுறேன், 4000 ரூபாய் கொடுக்க முடியும், இந்தாப்பா கொடுக்குறியா கொடுக்குறியா எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை, நீ நல்லா இருந்தா சரி. ஒரு குடும்பத்துக்கு கடை இப்ப ஒரு 5000 ரூபாய் போடுறோம். ஆளுக்கா 1000 மூட்டை என்ன ஆகுது தெரியுமா? மொய் மூட்டை எழுதுறோம். மொய் போய் போட்டி போட்டு மொய் திருப்பி வாங்கணும் 2000. ஏன் ஒரு சபையில மீட்டிங் போட்டா, ஏன் ஒரு 5000 பேர் கூடுற மீட்டிங்ல எல்லாரும் 500 ரூபாய் எழுதுவோம். 5000 500 என்ன ஆச்சு? 25 லட்சம் ஆச்சு. லட்சக்கணக்காயிருச்சு. ஒரு 25 குடும்பத்துல இருக்க பொம்பளை பிள்ளைங்க ஏழையா இருக்கிற குடும்பத்துல போட்டு விட்டு போக வேண்டிய மிச்சா பாசிட்டா இதுதான் கண்ணீரை தொடங்கிறது. இதுதான் ஒரு குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல சமாதானம் சமாதானம் உனக்கு சமாதானத்தை தர்றாரு. நீ எத்தனை பேருக்கு நீ சமாதானத்தை கொடுத்தியோ அப்போ உனக்கு சமாதானம். இதான உண்மை. போதிக்கிறான். எப்படி போதிக்கிறான்? சமாதானத்தை தருகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு பாஸ்டர் சொன்னானா, இவரை கூப்பிட்டா போச்சு, நீ இருக்கு நம்ம ஆசீர்வாத பிரசங்கமே பேச முடியாது, இவரை கூப்பிட்டா போச்சு.
எனக்கு தேவையே இல்லை. அந்த அழுக்குக்குள்ள வந்து சக்தி இல்லாத இடத்துல வந்து நான் பேசுறது அவசியம் இல்லை. இன்னைக்கு அவன் 110 கிலோ இருக்கான்ப்பா. அந்த பாஸ்டர் எவ்வளவு இருக்கான்? 110 கிலோ. ஒரு ஆள் என்கிட்ட அருகில் என்னங்க ரொம்ப பெருத்து போறீங்க? ஆண்டவர் சொல்லிருக்காரு, நீ வடப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவாய். 6 பேக்ன்றது மாதிரி இதுல ஒரு பேக், இதுல ஒரு பேக், இதுல இட்லி, இதுல சாம்பார் வடை, இதுல பொங்கல், இதுல மதியானம் சிக்கன் 65, அப்புறம் பிரியாணி, அதுக்கு மேல ஒயிட் சாதம். நீ என்ன செஞ்ச? கொடுத்தால் கொடுக்கப்படும், அவ்வளவுதான். ஒரு ஊழியக்காரன் உயிரவே ஜனங்களுக்காக கொடுக்கிறேன் பாட்டு வந்தா உண்மை. அந்த ஊழியக்காரனுக்கு நம்ம எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் செல்லுபடி ஆகும். நான் விசுவாசிகளுக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன், விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். எனக்கு சாப்பாடு போதுன்னு ஒரு ஆள் ஊழியம் பண்ணா, உண்மையிலே அந்த ஆளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நியாயம், சாப்பாடு போட்டா நியாயம். ஏன்னா அந்த சிறியர்களுக்காக, அந்த நொண்டி உணர்வு சப்பானிக்காக அந்த வாழ்ற அந்த சிறியவனுக்கு எதை செய்தாலும் நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள் சொல்றார். உண்மையான ஊழியக்காரன்றது அது ஆண்டவர் சொல்றாரு. இப்படி இருக்கிறபடினால பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசங்கள், எந்த உபதேசம்? பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள். பரலோக ராஜ்யத்தை கொடுத்து உபதேசம் என்ற ஒரு ஊழியக்காரன். தேறின வேதபாரகன் யாருண்டா? பாசனவங்க யாருண்டா? வீட்டில் உள்ள தன் பொக்கிஷத்துல பழையவைகளையோ புதியவைகளையோ எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானனுக்கு ஒப்பாயிருப்பான். கொடுக்கிறவனே, கொடுக்கிற மனிதனே ஊழியக்காரங்க, கொடுக்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இருக்கிற கோடான கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு ஏழைகளை போய் விசாரிச்சா ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டிருக்க. இப்ப நானா சொல்லல, வேதத்துல அதான் பக்தியிலே சொல்லப்படும். இதுதான் எனக்கு உகந்த உபவாசம், இதான் விரதம். கொடுத்தால் விரதம், சாப்பிடாம இருக்க. ஒரு 1000 ரூபாய் நாம சாப்பிடாம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது விரதம் தான். என்னப்பா புரியுதா? எது உகந்த உபவாசம்ங்கிறாருன்னா, எனக்கு ட்ரெஸ் எடுக்காம மற்றவங்களுக்கு எடுத்து போட்டா அது நான் என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கேன். நான் சாப்பிடல அந்த சட்டைய ஏழைகளுக்கு கொடுத்து நான் சந்தோஷப்படுறேன். ஒரு பிரியாணியை வீட்டில் ஆக்கி 10 ஏழை கொடுத்துட்டு அப்புறமேல கடை சேர்த்து நம்ம சாப்பிடணும். அப்படி கொடு. ஒரு வீட்டுல இருள் இருந்தா இருள் விலகும், சாபம் இருந்தா அந்த சாபம் மாறும், பிள்ளை சூனியம் இருந்தா அந்த பிள்ளை சூனியம் எதை வச்சாலும் அவனுக்கே வரும். எதை விதைக்கிறானோ அவன் அதை அறுக்க வேண்டும். வினையை விதைச்சானா அந்த வினையை அவன் அறுக்கணும். நீங்க நன்மை செய்கிறவர்களா இருந்தா உங்களுக்கு யாரும் செய்வன வைக்க முடியாது, பிள்ளை சூனியம் வைக்க முடியாது, ஒண்ணுமே கிடையாது, பேயே கிடையாது, சாத்தானே கிடையாது. நீங்க நன்மைன்னு ஒத்ததில் நிக்கணும். நன்மையா தீமையா? பாதி நேரம் நான் நல்லவன், பாதி நேரம் கெட்டவன். ஐ எம் சாரி. 2 எஜமானுக்கு இருக்க முடியாது. இந்த மனசுக்குள்ள 2 எஜமான் இருக்க முடியாது. இருந்தா ஒருத்தர் தான் இருக்க முடியும். 2ல ஒருத்தர் தான் இருக்கணும். ஒன்னு நல்லவங்க இருக்குன்னா நான் கெட்டவங்க இருக்கு, நல்லவனா இருக்குன்னா நான் கெட்டவனா இருக்கு. 2 ஒரு வார்த்தை தான் வாழணும். கெட்டவனா வந்தா கன்ஃபார்ம் நடக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எப்படி இந்த பூமியில ஒரு கொலகாரனோ ஒரு கெட்டவனுக்கு இந்த கவர்மெண்ட் தண்டனை கொடுக்குது, போலீஸ் தேடி பிடிச்சி விரட்டி விலங்கு விடுவாங்க. அதே போல ஒவ்வொரு மனிதனையும் வானத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு நீதிபரன், தப்பிக்கவே முடியாது. நிறைய பேர் பாருங்க, கவர்மெண்ட்டை ஏமாத்தலாம், ஆனா அழிச்சு போயிடும் அந்த குடும்பம். சொல்லுவாங்க, என்னடா செஞ்ச அந்த குடும்பம் அழிச்சு போச்சு. கெடுவான் கேடு நினைப்பான். கேடு நினைக்கிற மனுஷன் கெட்டுட்டு ஆகணும். நம்ம புலவரை அளவா எழுதி வச்சிருக்காங்க. கெடுவான் கேடு நினைப்பான். கெட்டது நினைக்கிறவன் கெட்டு போன, நல்லது நினைக்கிறவங்க நல்லா இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இன்னும் பார்ப்போம். என்ன போறது? நீ கர்த்தர் நித்தம் உன்னை திருப்பி பசிலன்னு வருதா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. உன் வாழ்க்கையில வறட்சி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆத்மாவும் வறட்சியில இருக்கலாம்.
இப்ப ஆத்மாவுக்கு வந்து சத்தியம் கிடைக்காம இருக்கலாம். அப்ப ஆத்மா சத்தியம் கிடைக்காத ஒரு ஆத்மாவுக்கு என்ன செய்யறாரு? சத்தியம் உள்ள இடத்த கொண்டு வந்து காட்டுவார். மகனே, நீ வறட்சியா இருந்த, இந்தா சாப்பிட்டுக்க, உன் தாகத்தை தீர்த்துக்க. நான் அப்படிதான், நான் தாகமா இருந்தேன், ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் ஒரு போதவரை நான் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அவர்தான் எனக்கு சில பாயிண்ட் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவரை விட்டு நான் பிரிச்சு ஊழியம் பார்த்துக்கிட்டேன். அவரை சில நேரம் நான் போய் பார்ப்பேன். ஆக என்ன சத்தியம் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்க எலும்புகளை இடமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், எப்பயும் நீர் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு தோட்டம் எப்படி இருக்கு? வற்றாத நீரூற்று எப்படி இருக்கு? சரி, வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயின்னு அது என்ன அர்த்தம்ப்பா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும், நல்லா விளையுது, விளைய என்ன செய்வீங்க? நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. உண்மைதானே? எவ்வளவு விளையும், விளைச்சிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு சேர்த்து வைப்ப? ஒரு ஒரு உண்மையான ஏன்னா அப்படி கொடுக்குறப்பல முதல்ல என்ன சொல்றோம்? பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பார்த்து கொடுக்குறதும் வஸ்திரம். இந்த சத்தியத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வீடு எப்படி இருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். உங்க வீட்டுல பணம் வந்துகிட்டு தான் இருக்கும், ஆனா நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அங்க விளைச்சுக்கிட்டே கொடுத்தால் உனக்கு கொடுக்கப்படும், சமாதானம் கொடுக்கப்படும், சந்தோஷம் கொடுக்கப்படும். எல்லாமே ஒரு சந்தோஷம் அந்த வீட்டுல இருக்கு. ஏன்னா மற்றவங்களை நம்ம சந்தோஷப்படுத்துறோம், நாமளும் சந்தோஷமா இருக்கிறோம். இதுதான் பக்தி. இது பக்தினா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா சொல்லி கொடுக்குறேன், என்ன சொல்றா? ஜெபம் பண்ணுவியா? எப்படி இருக்கீங்க ஜெபத்துல? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? வெக்கங்கட்ட பயங்கரமா ஒரு வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு? ஏசுகிறிஸ்து என்ன சொல்லிருக்காரு? போதிக்கிற போதைய ஜெபம் பண்ணு. இனி ஒருத்தர் கேட்டார், நீங்க பாஸ்டர், ஏன் பிரதர் எப்ப ஜெபம் பண்ணுவீங்க? எனக்கு பிடிக்காத கேட்குறீங்க. எப்படி வாழ்றீங்கன்னு கேளுங்க. ஒரு கிறிஸ்தவங்களை பார்த்தா பைபிள் எப்படி வாழ்றீங்கன்னு கேளுங்க. இங்க புதுசா வந்திருக்கோங்க, ஏமாறக்கூடாது. எந்த கிறிஸ்தவனையும் நம்பி ஏமாறக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவங்களே ஃப்ராடு. யாரும் பைபிள் படி நடக்கிறது இல்லை. நான் முதல்ல பைபிளை பார்த்து நான் ஃப்ராடு போயிட்டு முதல்ல நான் ஏற்றுக்கிட்டேன். ஆண்டவர் நான் சரண்றானே, நான் ஒரு பிராடு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க பைய, நான் பண்ண தவறு எங்க உலகத்துல ஆத்த பண்ணியிருப்பா, நான் எழுந்து திருந்திடுறேன். ஏன்னா வேதத்துல பிள்ளை எழுதிருக்க தண்டனையில வாங்கினேன் ஆண்டவர்கிட்ட. அடி வாங்கி நொறுக்கு வாங்கி இன்னைக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி பேசுறா, என்னை அப்படியே பண்படுத்தி தான் உங்களுக்கு பேச வச்சிருக்க. அவர் கேட்கிறாரு, ஜெபம் பண்ண மாட்டீங்களா? அப்ப ஜெபமே பண்ண மாட்டீங்களா? என்னையா வாழ்க்கை தான் வாழுங்க. அப்ப ஜெப வாழ்க்கையில உங்களுக்கு இல்லையா? ஒவ்வொரு பாஸ்டர் சொல்றாங்க, நான் மிட் நைட்ல ஒரு நாள் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் நான் ஜெபம் பண்றது எப்படி? வாழ்நாள் பூராமே ஜெபம். இந்த நன்மையை செய்தால் இதான உபவாசம்? இது வல்லவா எனக்கு உகந்த உபவாசம்? இது வல்லவா எனக்கு உகந்த உபவாசம்? இதுவே எனக்கு ஒரு இந்த மனுஷன் அல்லவா எனக்கு பிடிச்ச மனுஷன் சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்கிறான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. சுயநலம் என்பது பயங்கரமான பாவம். சேர்த்து வைத்தால் கொள்ளையடிச்சு சேர்த்தா கொள்ளையிடப்படும். உங்களுக்கு கொடுத்துட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுதான் சத்தியம். நான் உள்ளதை சொல்றேன்ப்பா, தயவு செய்து எவ்வளவு யாரும் கோவப்பட்டாங்க. உள்ளதை உள்ளபடி பேசி எனக்கு பழக்கம். கோவம் வந்தா ரெண்டு கல்லெடுத்து எரிஞ்சே விடு, இன்னும் ரொம்ப சந்தோஷம். ரத்தம் வந்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கோவம் வந்தா துப்பாக்கி எடுத்து சுட்டு விடுங்க. இன்னும் ரொம்ப கோவம் வந்தா ஒரு அரண்மனை நிறைய கொடுத்து மோதி நீ ஆளை காலி விடுது. வழியெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப நான் நிறைய பேர் புலப்பட மண்டலி போட்டுக்கிறேன்ல, நிம்மதியா சம்பாதிச்சவனா நீ சம்பாதிக்க முடியாது. ஏழை வாழதான் வாழணும், ஏழைகள் தான் வாழணும். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், பரதேசிகள், நொண்டி ஊனர் சம்பாதிய வாழ்ந்து ஆண்டவருடைய பணத்துல துண்ணி குதித்து விளையாட்டு கஷ்டப்படுற ஜனம் சந்தோஷப்பட்டு விளையாடட்டு. பெருக விதைச்சா பெருக இருக்கலாம்,
சிறுக விதைச்சா சிறுகத்தை அறுக்கணும். நீங்க நிறைய விதைச்சா விதைக்கிறதுக்கு விதை கிடைக்கும். பாத்துக்க, சிறுக விதைச்சா சிறுகத்தை அறுக்கணும். ஒரு பிசினஸ் நிறைய முதல் போட்டா நிறைய லாபம் பார்க்கலாம். குறைஞ்ச முதல்ல பண்ணா குறைஞ்ச லாபம் தான் பார்க்கணும். அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருக விதைச்சா பெருக அறுத்துக்க. அது அவங்க கையில இருக்கு. சரி, ஏன்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு ஒரு ஏழாவது நினைக்கிறீங்களா? எங்கிட்ட பெருக விதைக்கிறது ஏங்கிட்டே முடிதாரு. இந்த தம்பி என்னடா பெருக விதை பெருக விதைனா உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தா விதைச்சு பாரு, 1 கோடிக்கு சமானம். அது 100க்கு 10 ரூபாய் கொடுத்து பாரு, அது 10,000 ரூபாய்க்கு சமானம் ஏழைக்கு. நான் சொல்றேன், நான் கொடுக்கிற தர்மமே குறையும். உன் தர்மம் பெருசா என்ன பண்ணும் பரலோகத்துல? ஏழை நான் சும்மாவா? ஏழையின் சிரிப்பில் இறைவன், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடை கொடுக்கிறான். வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 100க்கு 10 ரூபா ஒரு ஏழை விதைக்கணும், அது 10,000க்கு சமானம். வேலீசன் போடுறது ஆண்டவர். ஒரு மனுஷன் உன்னை பார்த்து சொல்றான், இவெல்லாம் ஒரு ஏழை. என்ன ஆண்டவர் சொல்றாரு? 2 துட்டு போட்ட ஒரு விதவையை சொல்றாரு, இவருடைய காணிக்கையே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இருக்கிறவங்களுக்கு கொஞ்சத்தை கொடுக்கிறோம், இல்லாதவங்க தன்னதிலே நிறைய கொடுக்குறாங்க. கொடுப்பதிலும் மனசு இருக்கு. மனப்பூர்வமா கொடுத்தால் மனப்பூர்வமா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். யாருக்கு கொடுக்கணும்? பாஸ்டருக்கா? வெளியே ரோட்ல நிக்கிறவங்க யாராச்சும் நினைப்பாங்க, என்னடா ஒரு பிச்சைக்கார நாய் பாஸ்டர் பைய படுகேள்வி கேட்டுக்கிறியா, கொடுன்றியா, வாங்கி வகுத்து பெருத்து பெருக்க வச்சு திரும்பியா போல யாரும் நினைச்சிடாம. அன்பான சகோதரர்களே, ரோட்ல நிக்கிற பெரியவர்களே, எனக்கெல்லாம் நான் பேசல, எனக்குன்னு நான் பேசல. ஏழைகளுக்காக வழக்காட மனிதன் வேண்டும். ஏழைக்காக வழக்காட இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஏழைகளுக்காக வாழ்ந்து முடிச்சார். ஏழை என்ன பாடுபடுமோ அத்தனை பாடு அவர் பட்டார். கொடு என்பது ஏழைகளுக்கு. ஒரு நொடி பொழுது நான் மிஸ் பண்ண விரும்பல. என் பேச்சு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நான் இடருக்கு எதுவானா என் பேச்சு ஆசீர்வாதமா பேச்சுட்டு யாரும் நினைச்சிடக்கூடாது. அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க விரும்புறேன். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறவர் அவ்வளவு ஜாக்கிரதையா நீ பேசுறாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை மாறி கேட்கும் ஒரு மனுஷனுடைய காதுல. பெருக விதைத்தா பெருக இருக்கலாம். விதைக்கிறது எங்க விதைக்கணும்? ஏழைகளுக்கு விதைக்கணும். நம்மளுடைய விதைக்கிறது எப்படி இருக்கு? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் ஆண்டவர். கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எப்படி உண்டு அளக்குறீங்களோ அப்படி கிடையாது. நம்ம அளக்குறதுல குறை இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நன்றாய் அளந்து உன் மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். இன்னைக்கு நாம ஏழைகளுக்காக குரல் கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துக்காக குரல் கொடுக்கிறது அதுதான் உண்மை. நீங்க இயேசு கிறிஸ்துக்காக நீங்க பேசுறவங்களா இருந்தா ஏழைக்கு குரல் கொடுங்க, ஏழைக்கு இறங்குங்க, ஏழைகளுடைய கண்ணீரை தொடங்க, ஏழைகளுடைய சாப்பாட்டுல பங்கெடுங்க. இப்படி இருந்தால் அந்த மனிதன் அசைக்கப்படுவதில்லை. அதான் தாவீது சொல்றார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அவர் சிறுமைப்பட்டவர்களுக்காக சங்கீதம் முழுவதும் எழுதியிருக்கார். தாவீது சொல்றாரு, தனக்காக சேர்த்து வைக்கிறவனே, ஆண்டவர் உனக்கு செல்வத்தை கொடுக்க, பிள்ளைய கொடுக்க, அந்த பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு அவன் வாழ்க்கைய ஏழைகளுக்கு கொடுக்காம போறே மனிதா, நீ ஒரு துன்மார்க்க. தாவீது சொல்றார். தாவீதை போல நடனம் ஆடினா இப்படி வாழ்ந்துட்டு அந்த பாட்டை பாடி ஆடி பார்க்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது பிறர்க்காக. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிறர்க்காக. பிறர்க்காக வாழ்பவனே கிறிஸ்தவன். பிறர்க்காக வாழ்பவர்களே கிறிஸ்தவர்கள். அவர் தனக்காக அல்ல சிலுவையிலே மரித்தது பிறருக்காக. தன்னுடைய உயிரை கொடுத்தது பிறருக்காக. அவர் பாடுபட்டது பிறருக்காக. ஏன்
ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் வெளிப்பாகி ஒரு புரட்சி இருதயத்தில் வெடிக்கும். நாம ஜனங்களுக்கு நல்லவர்களாக இருந்து நல்லவரை சொல்ல வேண்டும். முதல்ல நாம நல்லவராக இருந்து நாம அந்த நல்லவரை சொல்லணும். நான் இயேசுன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லா பேரும் கண்ட நாய்கள் ஏசுன்னு தெரியும், காணிக்க வாங்கி நாய்கள். ஆனா நான் அப்படி பேச பிரியம் இல்லை. நான் ஒரு ஏசுன்னு சொல்ல பிரியம் இல்லை. ஒரு இடத்துல அப்படியே மீட்டிங், ஏசு ஜீவிக்கிறார் 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 ஏசு ஜீவிக்கிறார். அடைஞ்சலாக இருக்காது. ஒரு ஆளுக்கு காது கேட்டு, என்னடா ஏசு டிவிக்கிறார் டிவிக்கிறார்னு வருது. டிவிக்கிறாரோ? இப்படிதான் கதையாயிடுச்சு. இன்னைக்கு அது ஒரு ஏளனம் ஆயிடுச்சு. ஏளனம் கேள்வி பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏசு வர்றாருயா, இவங்க பாட்டு பாடி தானே பாருங்க. எப்படி வருவாரு பாட்டு? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கையெட்டி நாம் ஆடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து, எங்கிட்டு மறக்கிறது? உன்னை ஆண்டவரை மறந்துடுவார். இயேசு ராஜா வந்து எங்கப்பா வந்திருக்காரு? ஏப்பா அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எங்க பாருக்காரு? ஏப்பா ஏப்பா எங்க பாருக்காரு? உனக்கு அவர் நன்மை செய்வா, இந்த நன்மை செய்யப்பா வேணும். எங்க இருக்காரு அவரு? சொல்ல முடியுமா? ஏன் நாமளே அவரா வாழ்ந்தோம்னா? நீ இயேசுவாவை வாழ்ந்து காட்டு. வாழ்வது கணக்குல ஏசு கணக்குல இயேசு பிழைத்திருக்கிறான்னு வாழ்ந்து காட்டு. உன் கையால கொடு. எனக்கு இயேசு உனக்கு கொடுக்க சொன்னா வாங்கிட்டு உனக்குள் இயேசுவை மற்ற ஜனங்கள் பார்க்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வர முடியும். அதுக்கிடையில ஆண்டவர் வர முடியாது. ஆண்டவரை தடுப்பவனே கிறிஸ்தவர்கள் தான். வரவிடாதபடி தடுக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். எந்த மனுஷனையும் குற்றம் சொல்ல விரும்பல. சொந்த வீட்டாரே சத்ரு. இயேசு கிறிஸ்துவுக்கு வேற சத்ரு யாரும் இல்ல. சொந்த வீட்டாரே, சொந்த சபையாரே. ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதி. பிரயோஜனம் நாடாத ஒரு மனிதன் இயேசுவை பிரசங்கிக்கவே கூடாது. அதனால ஜாக்கிரதையா இருக்கும். நீ சாப்பாடு தரேன், இந்த சாப்பாடு எல்லாருக்கும் பிரியமா இருந்துச்சா? நான் பேசுன அந்த சாப்பாடு பிரியமா இருந்துச்சா? யாருக்காச்சும் மனசுக்குள்ள கப 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 இருந்துச்சா? ஏன்னா சரி, இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா மனமா போய் மேல போய் கும்முன்னு சாப்பாடெல்லாம் செய்ய. நல்லா கும்முன்னு ஒரு கும்முங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அல்லேலூயா. சரி, ரைட்டு. எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். அடுத்த வருஷத்துல இந்த சத்தியத்தை நாம கடைபிடித்த ஒரு கிறிஸ்தவர்களா வந்து இன்னும் சீரி சிறப்பமா முடிஞ்ச அந்த மண்டபத்திலே நல்லா தான் இருக்கு. இங்கேயே கொண்டாடுவோம் அப்படின்னு போவோம். நன்றி. இந்த ஜெபம் என்பது சும்மா ஒரு முடிவு ஜெபம், அவ்வளவுதான். எல்லாரும் கூட அது ஜெபம்னு நினைச்சிடக்கூடாது. முதல்ல வாழ்ந்து காட்டுவோம். சோத்திரமானவரே, சோத்திரம் கர்த்தாவே, வந்திருக்கிற அனைவருடைய வார்த்தைகள் என் கேட்ட சத்தியத்தை வாழ்ந்து, இந்த சத்தியத்தை இப்படி நடந்து, இந்த சத்தியத்தை நிறைவேற்றி ஒரு வெற்றி வாழ்க்கை வாழட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் நான் இந்த அடிமையை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.